அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனங்களை நாம் திருப்பலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலே நித்திய வாசல்கள் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நான் சொல்லும்படியாக விரும்புகின்றேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை ஒரு நிரந்தரமான நித்தியமான வாழ்க்கை அல்ல. எல்லாரும் அதை ஆமோதிப்பீர்கள். ஆமென். இது ஒரு டெம்பரரி அண்ட் ஆல்சோ a preparatory லைஃப். எதுக்கு? ஒரு நித்திய வாழ்வுக்கு. ஆமென். ஒரு நித்திய வாழ்வுக்கு ஒரு தற்காலிகமான ஒரு ஆயத்த வாழ்க்கை கர்த்தர் நமக்கு இந்த சரீரத்திலே, இந்த பூமியிலே தந்திருக்கின்றார். ஆமென். ஆனால் நாம் பிரவேசிக்க வேண்டிய நித்திய வாசல்கள் சிலது இருக்கின்றது. அதை பைபிள் நமக்கு அழகாக சொல்லுகின்றது. ஸோ இந்த உலக வாழ்க்கையில் அதற்கு ஆயத்தமாக வேண்டியது அவசியம். இப்பொழுதே நாம் பிரவேசிக்க வேண்டிய ஒரு நித்திய வாசல் உண்டு. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அந்த இயேசு கிறிஸ்துவாகிய வாசலுக்குள் இப்பொழுதே பிரவேசித்து விடலாம். பிரவேசித்து விட்டால் இனி அடுத்து நாம் பிரவேசிக்க வேண்டிய நித்திய வாசல்களில் வெற்றியோடு பிரவேசிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் என்னுடைய செய்தி. முதலாவதாக இயேசுவாகிய வாசல். நித்திய வாசல்களில் மிக முக்கியமானது, பிரதானமானது, இவ்வுலகத்தில் வைத்தே பிரவேசிக்கக்கூடிய ஒரே நித்திய வாசல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 9ஆம் வசனம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. இயேசு சொன்னார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பு என்று சொல்லுவது மகா பெரிய வார்த்தை. பரலோகத்தின் தேவன் பூமியிலே செய்து கொண்டிருக்கிற மிக உன்னதமான ஒரு செயல் ரட்சிப்பு. அது என்ன ரட்சிப்பு? மனிதனுடைய ஆத்தும ரட்சிப்பு. ஆமென். ஸ்தோத்திரம். ஆகவே அந்த ரட்சிப்பை இயேசு தருவேன் என்று சொல்லுகிறார். இயேசு வழியாய் உள்ளே பிரவேசித்தவர்கள் அந்த ஆத்தும ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நாம் பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்கிறோம். நான் ரொம்ப நீதிமான், ஒரு எறும்பை கூட கொல்ல மாட்டேன் என்று சொன்னாலுமே நம்ம எல்லாரும் பிறந்ததே இதில் தான் பிறந்திருக்கிறோம், பாவத்திலே. சங்கீதம் 51:5 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். அந்த ஆதாம் ஏவாளுக்கு உண்டான பாவம் அப்படியே நமக்கு அது தொடர்ந்து ஒரு சுதந்திர பாவமாக வந்து கொண்டே இருக்கிறது. அதனால மனிதன் பறக்கும் பொழுதே அவன் பாவி. மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மனுஷனுக்கு பாவம் செய்ய கற்றுக் கொடுக்க வேண்டாம். சின்ன குழந்தைகள் ஒரு 6 மாதம் குழந்தையிலே அதுக்குள்ளே என்ன கோபம் இருக்குது, என்ன எரிச்சல் இருக்குன்னு எல்லாம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கு யார் இதெல்லாம் டீச் பண்ணது, ட்ரெயின் பண்ணது கிடையாது. அதுக்குள்ளே இருக்கு அந்த பாவம் என்பது. அதனால எல்லாருமே பாவிகள். எல்லாரையுமே இந்த வேதம் பாவத்துக்குள் அடைத்து போட்டிருக்கிறது. ஆமென். ஸோ ஷார்ட்டா சொன்னா, இந்த பாவத்தில் மூழ்கி கிடக்கிற நம்முடைய உள்ளான மனிதன், ஆத்துமா, அந்த மனிதனை அந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்வது, மீட்பது, ரட்சிப்பது, அதான் பெரிய வேலை. அதற்குத்தான் தேவன் தம்முடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகத்திற்கு மனுஷனாக அனுப்பினார். அவர் கல்வாரி சிலுவையில் ஏறி நம் அனைவருடைய முழு மனுக்குலத்தினுடைய பாவத்தை தன்மேல் சுமந்து கொண்டு அவர் சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக மரித்தார், நமக்காக 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பினார். இன்றைக்கும் பிதாவின் வலது பாரிசத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவராய், நமக்காக புதிய எருசலேம் நித்திய மோட்ச வாசஸ்தலத்தை உருவாக்குகிறவராய் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா.
அந்த இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அப்பொழுது அவர் சிலுவையில் தொடங்கின கிரியை நிறைவு பெறப்போகிறது. அல்லேலூயா. ஆகவே முழு மனுக்குலத்துக்கும் இந்த ஆத்தும ரட்சிப்பை தன் சொந்த இரத்தத்தை சிந்தி சிலுவையிலே இயேசு சம்பாதித்து தந்திருக்கிறார். வாருங்கள், இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். என்ன தர வேண்டும் இயேசுவே? இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களே, நான் இந்த பாவ விமோசனத்தை பெறுவதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டா அவர் சொல்லுவார், என்னை விசுவாசித்து பெற்றுக்கொள். ஆமென். நீ எனக்கு எதுவும் தர வேண்டியதில்லை. நீ அதுக்காக பெரிய புண்ணிய தவங்கள் எல்லாம் செய்ய வேண்டியதில்லை. பலவிதமான கிரியைகள் நீ செய்ய வேண்டியதில்லை. எல்லாமே உனக்காக நான் செஞ்சு முடிச்சிட்டேன். அல்லேலூயா. நீ என்னை விசுவாசி, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்தை மட்டும் கொடு. இயேசுதான் ஆண்டவர். பிதாவினால் என் ரட்சிப்புக்காய், என் மீட்புக்காய் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரே ஒருவர் அந்த தேவகுமாரனும் என் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து என்று திட்டமாய் விசுவாசியுங்கள். என் பாவத்தையும் சேர்த்துத்தான் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் என்பதை விசுவாசியுங்கள். விசுவாசித்து, ஆண்டவரே நான் ஒரு பாவி என்று மனசார அறிக்கை பண்ணுங்க. உன் பாவத்தை நீ அறிக்கையிடும் பொழுது உன் பாவத்தை உனக்கு மன்னித்து எல்லா அக்கிரமங்களையும் நீக்கி, அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த விசுவாசமும் அந்த அறிக்கையும் தான் நம்ம இந்த ரட்சிப்பை சுதந்திரிக்க பண்ணுகிறது. அந்த ஒரு இமைப்பொழுதிலே நம்ம தலையில இருந்த அத்தனை பாவங்கள், ஜென்ம கர்ம பாவங்கள், ஜென்மத்திலே வந்த பாவம், நம்ம செஞ்ச கர்ம பாவங்கள் எல்லாம் சேர்த்து இயேசு தன் இரத்தத்தால் கழுவி நம்முடைய ஆத்மாவை சுத்திகரிப்பார். ஹல்லேலூயா. இது ஆத்ம ரட்சிப்பு. இந்த ஆத்ம ரட்சிப்பை நாம் ஒவ்வொருவரும் பெறும் பொழுது இயேசுவாகிய வாசலுக்குள் நாம் வருகிறோம். அல்லேலூயா. இந்த இயேசுவாகிய வாசலுக்குள் வந்த உடனே நம்முடைய ஆவி, நம்முடைய தன்மைகள், அங்கே ஒரு ரட்சிப்பின் கிரியை ஸ்டார்ட் ஆகிறது. ஆத்தும ரட்சிப்பு, பாவ மன்னிப்பாகிய மீட்பு, அது கிடைச்ச உடனே நீ லைஃப் லாங் ப்ராசஸ், பரிசுத்தமாகுதல், உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ஆமென். ஸோ நம்ம ரட்சிப்புக்குள்ள வந்த உடனே ஆத்மா சுத்திகரிக்கப்பட்டு விட்டது. அடுத்து நம்முடைய ஆவி, நம்முடைய உள்ளான தன்மைகள், சுயநலம் என்ற ஒரு தன்மை உண்டு, கோபம், எரிச்சல், நிறைய தன்மைகள் உண்டு. இங்கே ஒரு மாற்றம், ஜென்ம குணம், மண்ணுக்குரிய குணம், அதிலிருந்து விடுதலை, ரட்சிப்பு உண்டாகி விண்ணுக்குரிய குணம், கிறிஸ்துவின் சாயலை நாம் தரிப்பதற்காக ஆவி ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆத்மா ரட்சிக்கப்பட்டது, ஆவி இப்பொழுது என்ன செஞ்சுட்டே இருக்குது? ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதுக்கு பேர் தான் பரிசுத்தமாகுதல், அதுக்கு பேர் தான் மறுரூபமாகுதல் என்று பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. சரி, அப்படி இருக்கும் பொழுது இயேசு திடீரென்று வருவார். வரும் பொழுது ஒரு இமைப்பொழுதிலே இந்த சரீரத்துக்கும் ரட்சிப்பு கிடைக்கும். ஆமென். மரித்தோர் உயிரோடு எழும்புவார்கள், உயிரோடு இருப்பவர்கள் ஒரு நிமிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், மறு ரூபத்தோடு மாறிவிடுவோம். ஆமென். ஸோ இந்த மண்ணுக்குரிய சரீரமும் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு விண்ணுக்குரிய சரீரமா மாறிடும். அப்புறம் வியாதியோ மரணமோ இல்லை. ஆமென். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூணுக்கு சேர்த்து தான் இந்த ரட்சிப்பு. நானே வாசல், ஒருவன் எனக்குள் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று இயேசு சொன்னார். ஆமென். ஆத்தும ரட்சிப்பை தருகிறவர், நம்முடைய ஆவியை ரட்சிக்கிறவர், நம்முடைய சரீரம் மீட்பாகிய புத்திர சுவிகாரத்தையும் சீக்கிரமாய் நமக்கு தரப்போகிறவர். ஆமென். ஸோ இதுக்குத்தான் இந்த உலகத்தில் நம்மளை வச்சிருக்கிறார். நம்ம பலர் என்ன நினைக்கிறோம்? பணம் சம்பாதிக்கணும், உலகத்தில் அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், பிள்ளை அப்படி செய்யணும், இப்படி செய்யணும். இதே திட்டங்கள் தப்பு கிடையாது. உலகத்தில் வாழ்கிற நாள் வரைக்கும் இதெல்லாம் திட்டம் போட்டு செய்யணும். இதுக்கும் இயேசு தான் நமக்கு உதவி செய்வார், இயேசு தான் எல்லாமே நமக்கு தருவார். ஆமென். ஆனால் இதை மட்டும் நினச்சிட்டு வாழ்ந்துட்டோம்னா, இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் என்று 1 கொரிந்தியர் 15 சொல்லுகிறது. அல்லேலூயா. ஸோ உலகத்தார் இம்மைக்காக மாத்திரம் அவங்க இயேசு இயேசுன்னு கூப்பிடுறாங்க. எல்லாருக்கும் இன்னைக்கு ஜெபம் வேணும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்.
எதுக்கு? பணத்துக்காய், பொருளுக்காய், செல்வத்துக்காய், வேலைக்காய், அதற்காய் இதற்காய். ஆனா அதுக்கு மட்டும் ஆண்டவர் நம்மளை வைக்கல. எல்லாம் நம்ம ஒரு லாபியில நின்று சுத்திட்டு போற கிறிஸ்தவர்களா இருக்க கூடாது, உள்ளே பிரவேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சோ அந்த ஒரு தெளிவு, ஒரு விடுதலை நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாக வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். ஆமென். ஏன்னா அவர் அதுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருக்கு தான் அந்த வலி தெரியும், அவருக்கு தான் அந்த வலி தெரியும். அதனால தான் அவர், என் பிள்ளைகள் எல்லாம் வந்துட மாட்டாங்களா, என் ரத்தம் வீணா போகக்கூடாது, இந்த தலைமுறையில் அநேக ரட்சிக்கப்பட்டால் அவருக்கு சந்தோஷம், நான் பாடுபட்டதுக்கு பிரயோஜனம் உண்டாகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரமாகவே நீங்கள் இயேசுவாகிய வாசலுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பது முக்கியமான காரியம். இந்த ஆண்டவர் இயேசு தன்னை குறித்து இன்னும் சில வசனங்களில் வெளிப்படுத்தியிருக்கிற ஜஸ்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் வாசல் என்று நேரடியாய் சொன்னார், நானே வாசல். அடுத்தது யோவான் 10:7 பார்க்கும்போது 10:7, ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல்ல நானே வாசல்னாரு, இப்ப என்ன சொல்றாரு? ஆடுகளுக்கு வாசல். எந்த ஆடுகளுக்கு? நமக்கு தான், நமக்கு தான். இன்னொரு விதத்துல சொல்றார், ஆடுகளுக்கு வாசல்னா என்ன சொல்றாரு? ஒரு மந்தைய அவர் நினைக்கிறார், அந்த மந்தைக்குள்ள நுழைகிற ஆடு, அதான் ஆடுகளுக்கு வாசல். அப்போ உன்னை ரட்சிக்கிற இயேசு உன்னை சபையிலே சேர்க்க விரும்புகிறார். அது ரெண்டும் இணைந்தது. ரட்சிக்கப்பட்டாச்சா, அடுத்தது நானே ஆடுகளுக்கு வாசல். இந்த உலகத்தில் உள்ள அந்த ஆடுகளை பற்றி அவர் கவலைப்படுவாரா? இல்லை, நாம தான். நீ வந்து ரட்சிக்கப்பட்டுட்டீன்னா நீ எனக்கு, என் மேப்பனாகி எனக்கு நீ ஒரு ஆடு மாதிரி, நீ என் மந்தைக்குள்ள பிரவேசிக்கணும். அல்லேலூயா. மந்தைக்குள்ள வந்தாச்சுன்னா என்ன? ஒரு நடத்திப்பு, ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுங்கு, கூடவே போஷிப்பு, பாதுகாப்பு எல்லாம் இருக்கிறது. அல்லேலூயா. அதான் சர்ச். சர்ச் என்பது ரொம்ப முக்கியம். மோசே என்கிற பிள்ளைய பார்வோனி குமாரத்தி மக கண்டெடுத்தோன்ன, இதை யார் எனக்கா வளர்ப்பாங்கிறான். ஒரு குழந்தைன்னா அதை வளர்க்கறதுக்கு ஒரு குடும்பம் வேணும். ஆமென். அந்த குற்றுயிராய் கிடந்தவனை சமாரியன் பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு சத்திரத்துல கொண்டு சேர்க்கிறான். அந்த குற்றுயிராக்கப்பட்டவனை முழு உயிராக்க சத்திரம் ஒன்று தேவை. ஆமென். அதே மாதிரிதான் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்துமாவை இந்த நித்திய வாசல்களுக்கு நேராய் வழிநடத்துவதற்கு சபை தேவை. ஆமென். சோ இயேசுவின் ரட்சிப்பை பெற்ற யாரும் ஒரு சபைக்குட்படாமல் சுற்றி திரியக்கூடாது. ஒரு சபைக்குள் பட வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்கிற, ஆத்மாவிலும் சத்தியத்திலும் தேவனை ஆராதிக்கின்ற ஒரு சர்ச்சில் நம்ம மெம்பரா இருக்கணும். அதே சர்ச்சில் நிலை நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சர்ச், நாளைக்கு ஒரு சர்ச்னு அப்படியே போயிட்டு இருக்க கூடாது. ஒரு சர்ச்சில் ஆண்டவரால் நடத்தப்பட்டு அங்கே போய் அங்கே ஒரு மேப்பன் ஆண்டவர் வச்சிருக்கிறார். பாஸ்டர்னா மேப்பர், இஸ் டூயிங் அ பாஸ்டோரல் மினிஸ்ட்ரி. நம்ம பாஸ்டர்னா தமிழில் போதகர்னு சொல்லி பழகிட்டோம். பாஸ்டருக்கு தமிழில் போதகர் இல்லை, மேப்பர். டீச்சருக்கு தான் போதகர்னு அர்த்தம் இல்லையா? பாஸ்டர்னு சொன்னா என்னது? அவர் பாஸ்டோரல் மினிஸ்ட்ரி பண்றவர், அவர் மேப்பன். அந்த மேப்பனு கைக்குள்ளே அடங்கி இருக்கணும். இயேசு ஆடுகளுக்கு வாசல் என்று சொன்னார். சோ சர்ச்சுக்குள்ள இருக்கும் பொழுதுதான் இந்த நித்திய வாசல்களுக்குள்ளே நாம் பிரவேசிக்க ஏதுவாக இருக்கும். அடுத்து என்ன சொன்னாரு? மத்தேயு 7:14 ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இப்போ இன்னொன்னு சொல்ல, ஜீவனுக்கு போகிற வாசல் அதுவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. இந்த இயேசுவாகிய வாசல், அது ஆடுகளுக்கு வாசல், சபையின் வாசல். இயேசுவாகிய வாசல் ஜீவனுக்கு போகிற வாசல். ஆமென். இந்த உலகத்திலே ரொம்ப மரணம் என்கிற பயங்கரம் இருக்கிறது. அதை குறித்து அடுத்தது நான் சொல்லுவேன். மரணம் தான் நித்தியத்துக்கு மனுஷனைங்கிறது செப்பரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இம்மையிலிருந்து மனுஷனை செப்பரேட் பண்ணி நித்தியத்துக்கு கொண்டு போறதுக்கு அந்த செப்பரேட் பண்றதே எதுதான்? மரணம், டெத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ
அந்த மாதிரி மரணம் இருக்கும் பொழுது கர்த்தர் மறுபக்கம் ஜீவனையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மரணத்தை ஜெயிக்கக்கூடிய ஜீவன், மரணத்தை விழுங்கக்கூடிய ஜீவன். ஹல்லேலூயா. பிசாசானவன் மரணத்தை ஊட்டும் பொழுது இயேசு கிறிஸ்து ஜீவனை கொண்டு வருகிறார். ஆமென். பைபிள்ல புதிதான ஜீவன் அப்படி பைபிள்ல படிக்கிறோம். நீங்கள் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் என்று சொல்லி இருக்கு. அதுதான் ஏற்கனவே நான் சொன்ன ரட்சிப்பு. நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே புதிய ஜீவன், இந்த ஆத்மாவே ஃப்ரெஷ் ஆயிடுது. பாவமில்லாத ஆத்மாவாய், பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற ஆத்மாவாய் மாறுகிறது. புது சிருஷ்டி என்று பைபிள் சொல்லுது, மறு பிறப்பு என்று பைபிள் சொல்லுது. அப்ப பாருங்க, அந்த விசேஷமான ஒரு ஜீவன் நமக்குள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, யோவான் 10:10 பார்க்கிறோம், பரிபூரண ஜீவன் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். abundant life. அல்லேலூயா. இது குற்றுயிரான வாழ்க்கை அல்ல. சிலருக்கெல்லாம் ரொம்ப அறக்குறை உயிர் மாதிரி, எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா ஃபுல்னஸ் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு நிறைவான ஜீவன், பரிபூர்ண ஜீவனை தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. புதிதான ஜீவன், பரிபூர்ண ஜீவன், நித்திய ஜீவன். ஆமென். எட்டர்னல் லைஃப். அதுதான் ஆண்டவர் தர்ற ஜீவன். இந்த ஜீவனுக்குள் பிரவேசிக்க இயேசு ஜீவனின் வழியாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ இயேசுக்குள்ள வரும்பொழுது இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது. அப்புறம் சங்கீதத்தில் 118 படிக்கும்போது 19வது வசனம், 118:19, நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதியின் வாசல். அப்போ இந்த நீதியின் வாசலும் இயேசு கிறிஸ்து தான். உலகத்தில் நிறைய சட்டங்கள், நீதிகள் இருக்கலாம், ஆனால் இயேசு நமக்கு தந்த இந்த புதிய ஏற்பாட்டு நியதி இருக்கிறது. இதுதான் பரலோகம் கொண்டு சேர்க்கிற நீதி. அல்லேலூயா. அந்த நீதியின் வாசல் இயேசு கிறிஸ்து. அது எதை காட்டுகிறது? நீ ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வந்தால், நீ சபையில் சேர்க்கப்படு, நீ ஜீவனுக்கு எதுவாய் கர்த்தர் உனக்குள் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அது மட்டும் இல்ல, இந்த பரிசுத்த வேதத்தில் தேவனுடைய நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை நீ படிச்சு புரிந்து அந்த வசனத்தால் நிரப்பப்படு, நீதியின் வாசலுக்குள் வா. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள் இந்த வசனத்தோடு அதிக தொடர்புடையவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த ஆவி, தேவனுடைய பரிசுத்த வசனம், தேவனுடைய பரிசுத்த சபை, இந்த மூணும் தான் இந்த உலகத்துல கிறிஸ்துவுக்குள் நாம் முன் செல்வதற்கும் தேவராஜ்யத்தின் மகிமைகளை அடைவதற்கும் நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற 3 நல்ல ஏதுக்கள். இந்த மூணையும் யார் வாழ்க்கையில் அதிகமாக யூஸ் பண்றீங்களோ நீங்க நல்ல தெய்வீகத்துல வளர்ந்து கொண்டே இருப்பீங்க. திரும்பவும் சொல்றேன், பரிசுத்த வேதாகமம். எல்லார்கிட்டையும் பைபிள் இருக்கு. ஒரு நாள் இந்த தேசத்துக்குள்ள பைபிளை கொண்டு வர முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் தாராளமா தந்திருக்கிறார். இந்த பைபிளை எவ்வளவு தூரம் பயன்படுத்துறீங்க? நீங்க நல்லா பயன்படுத்தணும்னா நீங்க பிரவேசித்திருக்கிறது நீதியின் வாசல். அங்க நம்முடைய சொந்த அபிப்பிராயத்தை வச்சு நடக்க முடியாது. முன்னோர்கள் சொன்ன சடங்காச்சாரமும் பாரம்பரியமும் பழக்க வழக்கத்தையும் வச்சு இங்க நடக்க முடியாது. அதெல்லாம் இயேசு அங்கீகரிக்க மாட்டார். இயேசு சொன்ன வார்த்தையின்படி நட. அல்லேலூயா. தேவன் விளம்பின வேதத்தின்படி நட. அதற்கு தான் நீதியின் வாசல். இந்த வாசலுக்குள்ள வந்த உடனே நம்ம பைபிள் படிக்க அவருடைய நீதியை வெளிப்படுத்தி தந்து கொண்டே இருப்பார். மகனே, இந்த வழி வேண்டாம், இந்த வழி நட, அந்த வழி போக வேண்டாம், இந்த வழி நட என்று நம்மோடு ஆண்டவர் டீச் பண்ணிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. இந்த பாவம் நிறைஞ்ச உள்ளத்திலிருந்து பைபிள் படிக்கிறது ஒரு கடமை மாதிரி. ஆனால் அது பாவம் மன்னிப்பு பெற்ற பிறகு நீங்க பைபிள் படிக்கிறது, அதுல ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. அனுபவிச்சிருக்கீங்களா? ஆமென். அதிலும் பரிசுத்தாவியை பெற்றுட்டு பைபிள் படிச்சீங்கன்னா இன்னும் பயங்கரமான ரெவலேஷன்ஸ். அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா பரிசுத்தாவியானவர் ஒரு கிரேட் டீச்சர். அவரே நமக்குள்ள இருந்து, அவர் தான் ஆத்தர் ஆஃப் த பைபிள். பைபிளுடைய ஆக்கியோனே பரிசுத்தாவியானவர் தான். சும்மா 40 பேருக்கு மேல யூஸ் பண்ணி எழுதி இருக்கிறாரு. ஆனா எழுத வைத்தது யார் தான்? ஆவியானவர். அவரே இருந்து நம்மளுக்கு இந்த வசனங்கள்ல வெளிப்பாடுகளை, விளக்கங்களை தரும் பொழுது அது நீதியின் வாசலில், அந்த நீதியின் பாதையில் நம்மை பயணிக்க செய்யும். அல்லேலூயா. சோ பரிசுத்த வேதாகமம், பரிசுத்த ஆவி.
ஆவியை நிறைவாய் பெற்று ஆவியின் வழி நடத்துதலோடு நம்ம நடக்கணும். பரிசுத்த சபை ஐக்கியம், இந்த தேசத்திலும் இப்படி ஐக்கியங்களை தந்திருக்கிறாரு. இதை நல்லா யூஸ் பண்ணணும். அல்லேலூயா. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி கூட்டத்துக்கு வந்துடணும். வெள்ளிக்கிழமை தோறும் உங்கள் சர்ச் சர்வீஸில் கரெக்டாக போயிடணும். வேற என்னென்ன சர்வீஸ் வச்சுருக்காங்க, ஏதோ ஃபிசிக்கலாக வரக்கூடியது எத்தனை, ஆன்லைன் எத்தனை, எதையும் மிஸ் பண்ணாதபடி. ஏன்னா எனக்கு இந்த உலகத்தில் சர்ச் முக்கியம். அல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட் முக்கியம், ஹோலி பைபிள் முக்கியம். இந்த மூணை வச்சு தான் நான் பரலோகத்துக்கு ஆயத்தமாக முடியும். அல்லேலூயா. ஸோ இயேசு நீதியின் வாசல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்தபடியினால் அவரே நித்தியத்துக்கு நம்மை கொண்டு செல்லக்கூடிய அந்த வாசலாக இருக்கிறார். இன்றைக்கு இந்த கூட்டத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற எத்தனை பேர் நான் இயேசுவுக்குள் பிரவேசித்திருக்கிறேன் என்று திட்டமாக சொல்ல முடியும்? கை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஒருவேளை யாராகிலும் இந்த இயேசுவுக்கு நான் இன்னும் சொந்தமாகலையே, இயேசு எனக்கு சொந்தமாக இல்லையே என்று சொன்னா, நீங்க ஒன்றும் தூரமானவர்கள் கிடையாது, அந்நியர்கள் கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த மதம் இந்த மதம் எல்லாம் கிடையாது, அந்த ஜாதி இந்த ஜாதி கிடையாது, அந்த பாஷை இந்த பாஷை கிடையாது, அந்த தேசம் இந்த தேசம் கிடையாது. எல்லாருக்கும் அவர் தேவன், எல்லாருக்கும் அவர் இரட்சகர், எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். இன்றைக்கு நீங்களும் உள்ளம் திறந்து, இயேசுவே நீங்க எனக்கு வேணும், நான் என்னை உங்களுக்கு தருகிறேன், என் உள்ளத்துக்குள்ள நீங்க வாங்க, என் உள்ளத்தின் சிங்காசனத்துல நீங்க வந்து உட்காருங்க, என் பாவங்களை எல்லாம் மன்னிங்கப்பா என்று இப்ப நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது உள்ளம் திறந்து இயேசுவோடு பேசினீர்கள் என்றால் நீங்க அற்புதமாக இந்த கிரியை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அது ஒரு பாஸ்டர் கொடுக்கிற கிரியை அல்ல, அது கர்த்தராகிய இயேசு உன்னை ரட்சிக்கிறது. ஆமென். இயேசு ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே சந்திக்கிறவரும் நம்முடைய ஆத்துமாக்களை சுத்திகரிக்கிறவருமாய் இருக்கிறார். அவர் பாவத்தை மன்னித்தால் அது எக்காலமும் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இந்த பாவத்தோட சேர்ந்து ஒரு பேக்கேஜே இருக்கு. இந்த பாவத்தோட சேர்த்து பெரிய பேக்கேஜே இருக்கு. அதை தவிர்க்க முடியாத பேக்கேஜ். ஒருத்தன் பாவம் செஞ்சாம்னா இதெல்லாம் சேர்த்தவன் அனுபவிச்சு தான் ஆகணும். அப்படி ஒரு பேக்கேஜ் இருக்கு. ஒன்று என்ன தெரியுமா? பாவம் செய்தா கூடவே சாபம் வரும். என்ன வரும்? சாபம் வரும். வியாதி, பாவம் செய்யறதுனால சில வியாதிகள் வருது, அது ஆட்டோமேட்டிக்கா கூடவே வரும். பாவத்துக்கு வியாதி, சாபம், அப்புறம் இந்த பிசாசின் ஆளுகை, நம்ம மேல பிசாசுக்கு ஆளுகை. யார் பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டோமோ உள்ள பாவம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய ஆளுகை. ஏன்னா இந்த பாவம் என்பது பிசாசினுடைய ஒரு ஆப் ஆப். அந்த ஆப்பை தந்துட்டா கண்ட்ரோல் யார் கையில் இருக்கும்? நீங்க அந்த ஆப்பை உள்ள இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அன்னையிலேருந்து கண்ட்ரோல் யாரு? ஆமா, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஏவாளுக்கு கிட்ட கொண்டு போய் இன்ஸ்டால் பண்ணி விட்டுட்டான் ஏதேன் தோட்டத்தில். அவன் அவளை பிடிச்சி வச்சு பாவம் செய்ய ஒன்றும் வைக்கல, அப்படியே ஒரு நயவஞ்சகமான ஒரு பேச்சை போட்டான், உள்ள ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அவன் போயிட்டான். அந்த ஆப் வேலை செய்ய ஆரம்பிச்சது, நம்ம எல்லாரையும் பாவத்துக்குள்ள தள்ளி போட்டிருக்குது. என்ன பயங்கரமான காரியத்தை செஞ்சிருக்கிறான். அப்ப அந்த பாவம் என்பது உள்ள வந்தாச்சுனாலே நம்ம இடம் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் யார் கண்ட்ரோல் தான். பயப்படாம சொல்லுங்க, உங்கள்ட்ட தான் பாவம் இல்ல, ரட்சிக்கப்பட்டாச்சு இல்ல, மன்னிக்கப்பட்டாச்சு இல்ல, இனி எதுக்கு பயம்? அல்லேலூயா. ஆமா, பாவம் உள்ள இருந்தா கண்ட்ரோல் யார் கையில் இருக்கு? ஆமா ஆமா, இயேசு நாமத்தில் போச்சாத்தானாலும் போக மாட்டான். ஏன்னா இங்க என்ன இருக்கு? அவன் ஐட்டம் இருக்கு, அதை முதல்ல தூக்கி அன்இன்ஸ்டால் பண்ணு, வெளியே தூக்கி தள்ளு. அது இயேசுவின் ரத்தத்தால மட்டும்தான் முடியும். இல்லைன்னா ஒன்னும் அன்இன்ஸ்டால் ஆகாது. எவ்வளவுதான் இது பண்ணாலும் திரும்ப அது உள்ள இருக்கும். சிலது அப்படித்தான், சில ஆப்பை தள்ளி தள்ளி பார்த்தாலும் போகாது. கடைசியில் பார்த்தா அது கம்பெனி ஐட்டம் போல இருக்கு, அது போகாது. கர்த்தருக்கு இதே மாதிரி சில வேளை இப்படித்தான், எங்கேயாவது ஒரு இடத்த வச்சுட்டு சும்மா வாயில இயேசு நாமத்தில் ஓடுன்னா அது ஓடாது. அதனால இன்னைக்கு இயேசுக்கு இடம் கொடுக்கணும், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படணும். அப்ப தானா அது ஓடிடும்.
அது போச்சுன்னா அதுக்கு கூட இருக்கிற சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போயிடும். என்ன, சாபத்தை கொண்டு போயிடும், வியாதியை கொண்டு போயிடும், பிசாசனுடைய ஆளுகை அதுக்கு பிறகு இருக்காது. பாவத்தின் சம்பளம் என்ன மரணம்? அதுக்கு செகண்ட் டெத்துன்னு சொல்லி இருக்கு. அந்த மரணத்தையாக அங்க சொல்லு. பாவத்தின் சம்பளம் என்பது அந்த அக்கினி கடலிலே கடைசியாய் தள்ளப்பட்டு நித்திய நித்தியமாய் ஆக்கினை அடைகின்ற அதுக்கு பேர் தான் இரண்டாம் மரணம், செகண்ட் டெத். இந்த பாவம் அங்கதான் கொண்டு சேர்க்கும் மனுஷனை. பாவம் மனுஷனை மறுத்தோடனே பாதாளத்தில் கொண்டு போடும். அப்புறம் நியாய தீர்ப்புக்கு பிறகு எங்க கொண்டு போட்டுரும்? அக்கினி கடல், அக்கினி கடல், நித்திய ஆக்கினை ஸ்தலம். இதெல்லாம் உண்மையான காரியங்கள். அப்போ இந்த பாவம் என்பது வெளியே போகும்போது இப்படிப்பட்ட ஒரு பெரிய தொந்தரவே நம்மளை விட்டு வெளியே போயிருது. அல்லேலூயா! என்ன பெரிய விடுதலை! அதைத்தான் இயேசு தருகிறார். உலகம் தர முடியாது, யாரும் தர முடியாது. நீ கோடி பொண்ணு கொடுத்தாலும் இது கிடைக்காது. இயேசுவுக்கு உன் இதயத்தை கொடு, இயேசுவுக்கு உன்னை கொடு, இயேசுவுக்காக உன்னை கொடு. இயேசு உன் வாழ்வை ரட்சிப்பார். அல்லேலூயா! அதுக்காக அவர் மட்டுமே சிலுவையில் மரித்து இரத்தம் சிந்தி உயிர்த்தெழுந்திருக்கிறார். அல்லேலூயா! சொந்த இரத்தம் சிலுவையிலே சிந்தி மரித்தவர் இயேசுவே. சொந்த இரத்தம் சிலுவையிலே சிந்தி மரித்தவர் இயேசுவே. மரித்தாலும் உயிர் தெழுந்தாரே. மண்ணுயிர் மீட்க வந்த இயேசுவே. மரித்தாலும் உயிர் தெழுந்தாரே. மண்ணுயிர் மீட்க வந்த இயேசுவே. இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன். இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன். இயேசுவின் திருநாமம் ஜெயமே. இயேசுவின் திருநாமம் ஜெயமே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரம். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரம். அல்லேலூயா! தன் சொந்த இரத்தத்தை நமக்காக சிந்தி நித்தியத்துக்கான வாசலை நமக்கு திறந்து தந்தவர் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு இயேசுவுக்குள் வந்தவர்கள் பாக்கியவான்கள். நீ பயப்படாதே, நீ முழு செக்யூரிட்டிக்குள்ள இருக்கிற. அல்லேலூயா! முழு இன்சூரன்ஸ் உனக்கு இருக்கிறது. இதுக்கெல்லாம் வசனம் இருக்கு. இன்னைக்கு அது என்னுடைய சப்ஜெக்ட் அல்ல. அன்பான தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவின் வாசலுக்குள் வந்தாச்சுன்னா அத்தனை பாதுகாவல், அத்தனை பாக்கியம், அத்தனை நன்மைகள், எல்லாம் நித்திய நித்தியமான பாக்கியங்கள். ஆமென். அதை காணும்படி நம்முடைய கண்கள் திறக்க வேண்டும். அதை உணரும்படி இருதயம் இன்றைக்கு திறக்க வேண்டும். சும்மா இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு உலகத்தையே நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா இந்த இயேசுடைய அந்த மேன்மைகளை நம்மளால அனுபவிக்க முடியாம போயிடும். ஆமென். இன்று பகல் வேளை இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இந்த நித்திய வெளிச்சத்தை கர்த்தர் தருவாராக. நித்தியத்தின் வாசல் இயேசு. ஆமென். சரி, இரண்டாவதாக இந்த நித்தியத்துக்குள்ள போகக்கூடிய பிராக்டிக்கலான அடுத்த வாசல்களை குறித்து பைபிள் நமக்கு சொல்லுகிறது. முதலாவது இந்த பாயிண்ட்ல, ரெண்டாவது பிரசங்க பாயிண்ட்ல ரெண்டாவது மரண வாசல். என்ன வாசல்? யாருமே விரும்பாத ஒரு வார்த்தை இல்லையா? நானும் தான், நீங்களும் தான். யார் விரும்புறா? மரணம் என்பது யாருமே விரும்பாத வாசல். ஆனா கட்டாயம் அந்த வாசலுக்குள்ள யாராவது போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அந்த வாசல் திடீர்னு திறக்கும், உள்ள போயிட வேண்டியதான். அப்படிப்பட்ட ஒரு வாசல் மரண வாசல். யோபின் புத்தகம் 38:17 38:17 புக் ஆஃப் ஜாப். மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ? மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ? என்ன கேள்வி கேட்கிறார்? மரண வாசல் உனக்கு திறந்ததுண்டோ? அந்த மரண இருளின் வாசல்களை நீ
பார்த்தது உண்டோ? அல்லேலூயா. அது திறந்துட்டுனா அப்புறம் நீங்க இருக்க முடியாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரண வாசல் என்று பைபிள் சொல்லுகிறது. இது எல்லா மனுஷனுக்கும் வைக்கப்பட்டிருக்கின்றது. லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்ன உவமை, லாசரு ஐஸ்வர்யவான். அங்கே 23ஆம் வசனம், பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். அல்லேலூயா. இந்த தரித்திரன் லாசரு மரித்தான். மரித்த உடனே அவனுக்கு எவ்வளவு அவனுக்கு பாடி கார்ட்ஸ் பாருங்க, தேவ தூதர்கள். ஏன்னா அந்த சரீரத்தை விட்டு அந்த ஆத்மா பிரிஞ்சிருச்சு. அந்த ஆத்மா பிரிஞ்சு இப்ப அது எங்க போகுது? ஆபிரகாம் மடி. ஆபிரகாம் மடின்னா இளைப்பாறுதலின் ஸ்தலம். இளைப்பாறுதலின் ஸ்தலம் தான் பரதீசு. அல்லேலூயா. சோ இந்த பரதீசுக்கு, ஏன்னா அவன் நீதிமான், அவன் தேவ பிள்ளை, ஆனாலும் அவனுடைய ஆத்மா இளைப்பாறுதலுக்கு தகுதி பெற்றது. ஸோ அதை தேவதூதர்கள் ஃபுல்லா அவனை சரவுண்ட் பண்ணி, பிசாசின் ஆவி எந்த ரூட்லையும் டச் பண்ணாத அளவில் அப்படியே அவனை சேஃபா அவனுடைய ஆத்மாவை நேரா கொண்டு எங்க விட்டுட்டாங்க? ஆபிரகாம் மடியிலே. அல்லேலூயா. இதான் மரண வாசல். லாசரு பிரவேசித்த மரண வாசல் நல்ல மரண வாசல். ஆமென். ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு பயம் இல்லை. அழகா தேவ தூதர்கள் புடை சூழ அவங்க சேஃபா கொண்டு எங்க விட்டுட்டாங்க? இளைப்பாறுதல். பூமியில இருக்கிறத பார்க்கிலும் பரதீசு எத்தனையோ மடங்கு பெற்றார். அல்லேலூயா. பூமி ரொம்ப மோசமான இடம். ஆனா நம்ம பூமியை நேசிக்கிறோம். பலரும் ரொம்ப நேசிக்கிறார்கள். சிலர் அப்படியே ஒட்டி போனார்கள். சிலர் பூமியோட எந்த ஒட்டு இருந்தாலும் மரணவாசல் திறந்தா அப்படி லபக்குன்னு இழுத்துறோம். இங்க ஒன்றும் நிற்க முடியாது பாருங்க. ஆனா லாசர்வ மாதிரி கிறிஸ்துக்குள்ள நல்லா இருந்தோம்னா பயப்பட தேவையில்லை. மரணவாசல் திறந்தா நமக்கு தூதர்கள் நிற்பார்கள், கரெக்டா கொண்டு போவார்கள். ஆனா மறுபக்கம் 23ஆம் வசனம் பாருங்க. இந்த வசனத்துக்கு கடைசி, ஐஸ்வர்யவானும் மரித்து லாசருக்கு அடக்கம் நடக்கலையோ? அதை பற்றி பைபிள் எழுதவே இல்லையே. எந்த முனிசிபாலிட்டியில் கொண்டு போட்டானுங்களோ தெரியல. அடக்கம் பண்ணதாட்டே இல்லை. பாவம். அடக்கம் பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் சரி, ஆத்மா இங்க போயாச்சு, சேஃபா போயாச்சு. அல்லேலூயா. சரீரத்தை ஒருத்தரும் அடக்கம் பண்ணாட்டாலும் யாராவது வேற வழி இல்லாம கொண்டு அடக்கம் பண்ணிடுவார். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே. சிலரெல்லாம் உங்க சர்ச்சில் வந்தா கல்லறை இருக்கா? உங்க சர்ச்சில் வந்தா, ஐயா கல்லறைக்கு வராதிங்கய்யா, நித்திய ஜீவனுக்காக எங்க சர்ச்சுக்கு வாங்க ஐயா. நாங்க கல்லறைக்கா வழி காட்டிக்கிட்டு இருக்கிறோம். அது எல்லாருக்கும் வரோம், எல்லாரும் போக வேண்டியதுதான். அதுக்காக நாங்க சர்ச்சை நடத்த வேண்டிய அவசியம் என்ன? ஆமா. ஆனா அதெல்லாம் சர்ச்சுக்கு தேவைதான், அது வேற விஷயம். ஆனா இதோட கம்பேர் பண்ணும்போது that is nothing. அது இல்லாத போனாலும் போட்டுன்னு தான். அல்லேலூயா. அதை வச்சுதான் நான் சொல்றேன். அதனால இவரு கல்லறை இல்லாத பிரசங்கியார் போல இருக்குன்னு நினைச்சிடறாங்க. எல்லாம் இருக்கு. நமக்கு வாய்ப்புள்ள இடம்லாம் நம்ம என்ன செய்திருவோம்? சர்ச்சில் கண்டிப்பா வைப்போம். ஒரு நல்ல முறையில் ஒரு அடக்கம் செய்யறது நல்லது தானே. சரி. ஆனா இங்க ஐஸ்வர்யவானுக்கு பயங்கரமான அடக்காரதுன்னு கண்டிப்பா நடந்திருக்கும். பணம் பத்தும் செய்யும். அவனை எத்தனை பேர் நீதிமான சாட்சி கொடுத்தானோ தெரியல. நல்லவர் வல்லவர் போதுமானவர்னு சொல்லியிருப்பான். அப்படி எல்லா சாட்சியும் பெற்று இருக்கும் போதே இவர் எங்க போயிட்டாரு? அந்த 23 பாருங்க. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, இங்க அடக்காராதனையில சாட்சி போயிட்டு இருக்கு, இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? இது எவ்வளவு நிர்பந்தமான நிலைமை. ஒருத்தருக்கும் இந்த நிலை வரவே கூடாது. ஆமென். ஐஸ்வர்யவான் போன உடனே டைரக்ட் வேதனை தான். சிலர் சொல்லுவார்கள் அந்த ஆவி இங்க சுத்திட்டு தெரியுதுன்னு. அந்த ஆவி இங்க சுத்திட்டு தெரியுதுன்னு பைபிள்ல எங்கேயுமே அதுக்கு சான்ஸ் இல்லை. பார்த்துக்குங்க. அது நேரடியா இங்க போயிடும், பாதாளம். அதுக்கு அப்படி சுத்தி தெரியக்குள்ள லைசன்ஸ் ஆண்டவர் கொடுத்தாருன்னா ஒரு ஆவியும் பாதாளத்துக்கு போகாது. எல்லாம் இங்க தான் கிடக்கும், இங்க தான் சுத்திட்டு இருக்கும். அப்படியெல்லாம் சான்ஸ் ஆண்டவர் யாருக்கும் கொடுக்கறது இல்லை. சிலருக்கு இல்ல பக்கத்து வீட்டுல செத்து போன தாத்தா
வந்து என்னை கூப்பிட்டாரு, நீயும் வான்னு. அது அந்த தாத்தா இல்லை, அந்த தாத்தாவுடைய வேஷத்தை தரித்து கொண்ட ஒரு பொல்லாத பிசாசு. ஏன் அவன் அந்த வேஷத்துல வந்தான்? முதல்ல உன்னை ஒன்று பயங்காட்டணும், ரெண்டாவது உனக்கு அந்த வீட்டுக்கு சண்டையை மூட்டணும். இந்த ஆளு செத்த போறவன் என்னைய தொந்தரவு பண்றாரு, நீ அந்த வீட்டில் என்னத்துக்கு போகணும்? இதான பிசாசனுடைய கேம் பிளான். அதனால அந்த தாத்தா இங்க வந்து சுத்திட்டு இருக்கிறதுக்கு, தாத்தாவோ வாலிபனோ யாரா இருந்தாலும் சுத்துறதுக்கு இதே கிடையாது. நீ மரணம்னா ஒன்றில் இது பரதீசு, இல்லைன்னா எங்க பாதாளம். இந்த ரெண்டு அல்லாம சும்மா அங்கங்க டிராவலுக்கு வாய்ப்பே கிடையாது. அங்க போயிட்டு இங்க வர்றது, போக்குவரத்து கழகம் எல்லாம் ஆண்டவர் நடத்தல, ஸ்பேஸ் ஷட்டில் எல்லாம் விடல இங்க. அல்லேலூயா. ஆமா, அது என்டையர்லி அவர் கையில இருக்கு. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. வேற ஒரு ஊழியக்காரர் கையிலையும் திறவுகோலை கொடுக்கல, எங்க யார் கையிலையும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மை, அவர் கையில வச்சிருக்கிறார். ஆகவே பாவத்தோடு மரித்தால் டைரக்ட் பாதாளம், டைரக்ட் வேதனை ஆரம்பிச்சிடும். அடுத்த நிமிஷமே வேதனை. என்ன வேதனை? அவன் பாதாளத்தில் கிடந்து ஜோம் பண்ணது, give me a drop of water. என்ன கேட்டான்? அடுத்த ஒரு வீடு கட்டி தரோம்னா கேட்டான் பாதாளத்தில் போய். வேற ஏதாவது கேட்டான்? என்ன ஜோம் பண்ணா? ஐயா ஒரு டம்ளர் தண்ணின்னு கூட கேட்கல, ஒரு சொட்டு தண்ணி, ஒரு சொட்டு தண்ணி. அது யார் கையில? லாசர் உயிரோடு இருக்கும்போது கிட்ட போவானா இவன்? அவனுக்கே பரு, அவனே இவன் வாசல்ல அடக்கிறான். இப்போ அப்படி கேட்டான், அது அவனுக்கு மறுக்கப்பட்டது. அது அவனுக்கு. ஏன் இதை சொல்றேன்? சிலர்லாம் ஒரு புதிய பிரசங்கம், அது இயேசு ரொம்ப ரொம்ப மன உருக்கம் உள்ளவர், ரொம்ப இரக்கம் உள்ளவர். அதனால கடைசியில பாவிகளையும் நரகத்திலிருந்து காப்பாத்தி பரலோகத்தில் கொண்டு வச்சிருவார். அப்படியெல்லாம் போட்டு வாதிக்க மாட்டார். பார்த்துக்கிடுங்க. இவர்கிட்ட சொன்னாரா? பைபிள்ல சொன்னதெல்லாம் அப்ப தப்பா? அவர் எவ்வளவு அன்புள்ளவரோ, எவ்வளவு மன உருக்கம் உள்ளவரோ அவ்வளவு நீதி செய்கிறவர். நீதியில மாறவே மாட்டார். உன்னை சதாகாலம் வாதிப்பேன்னா வாதிப்பார். அவனுக்கு ஒரு டிராப் தண்ணி தான் கேட்டான், கொடுக்கவே இல்லை. மடியில தானே லாசர் இருக்கான். சரியப்பா தண்ணி எடுத்து தொட்டங்க தெளிச்சிருப்பா சொன்னாரா? இல்லை. அதுதான் சரி. பாதாளத்திலே மிகுந்த வேதனை, இதுதான் மரணம் செய்யற வேலை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55, 56 வசனங்கள் வாசிப்போம். ஆமென். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். இங்க பாருங்க, இந்த மரணத்துல 2 விதமான மரணம். லாசரு, ஐஸ்வர்யவான். அழகா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த லாசரு பாவம் இல்லாத மரணம், அதான் அவன் டைரக்டா ஆபிரகாம் மடிக்கு போனான். ஐஸ்வர்யவான் பாவத்தோடு உள்ள மரணம். அதனால தான் அவன் எங்க போனான்? பாதாளத்துக்கு போனான். இப்போ தேள் தெரியும், தேள். இந்த தேள் கொட்டுனா ரொம்ப வேதனை. அப்போ இந்த தேளுக்கு அந்த கொட்டுற கொடுக்கு இருக்குல்ல, அதை பிடுங்கிட்டா அப்புறம் அந்த தேள் கொட்டுனா என்ன ஆகாது? ஒரு வேதனையும் இருக்காது. அதை பற்றி யாரும் அறிவுள்ளவங்க யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. இதே மாதிரி தான் மரணம் என்பது, அதனுடைய கூர், அதான் அந்த கொடுக்கு கூறு, அதுக்கு பேர் தான் பாவம். பாவம் நம்ம வாழ்க்கையை விட்டு பிடுங்கப்பட்டுருச்சுன்னா மரணம் நமக்கு இன்பமானதாய்த்தான் இருக்கும். மரணம் நம்மை சேதப்படுத்த முடியாது, வேதனைப்படுத்த முடியாது. ஆனா யார் வாழ்க்கையில பாவம் மன்னிக்கப்படாமலே, இயேசுக்குள் வராமலே மரணத்தை சந்திப்பாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில என்ன இருக்குது? பாவம் என்கிற கூறு இருக்கு. அந்த கூறு இருக்கிறதுனால அந்த மரணம் மிக வேதனை உள்ளது. அந்த மரணம் அவங்களை கொண்டு சேர்க்கிற இடமும் நித்திய வேதனை உள்ள இடம். அதனாலதான் இந்த கூரை ஒடிக்கணும்னு சொல்றது. அதுக்கு தான் இயேசு சிலுவையில் மரித்து வெற்றி சிறந்திருக்கிறார், நமக்கு வழியை திறந்து வச்சிருக்கிறார். இயேசு கையில வாழ்க்கையை கொடுத்தா பாவம் என்கிற அந்த மரணத்தின் கூரை அவர் என்ன செஞ்சிருவாரு? எடுத்து தள்ளிடுவாரு. அல்லேலூயா. ஸோ அதுக்கு பிறகு பைபிள் என்ன சொல்லுது? மரணம் என்று சொல்லும் பொழுது நித்திரை என்று சொல்லுது. மரணத்துக்கு பைபிள் புதிய ஏற்பாடு என்ன வார்த்தை கொடுக்குது?
நித்திரை, கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தார்கள் அப்படிதான் சொல்றோம். அடக்கம் பண்றோம், புதைக்கிறோம் அப்படிலாம் சொல்லுவோம். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? விதைக்கிறோம். ஒரு சீடை விதைச்சா அது இன்னொரு ரூபத்துல ஒரு செடியா அப்படி முளைச்சி எழும்போம். அதே மாதிரி நம்ம இந்த பரிசுத்தவான்களுடைய தேவ மக்கள் அல்லது பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் அவருடைய பாடியை நம்ம உள்ள வச்சிட்டோம்னா அப்புறம் இயேசுவின் வருகையில் அது உயிரோடு எழும்பும் பொழுது அது வேறு ரூபமாக எழும்போம். அல்லேலூயா. ஸோ அதனால இந்த மரணம், இந்த அடக்கம் எல்லாமே அந்த வேதனை உள்ள பெயர் மாற்றப்பட்டு விட்டது. அது நித்திரையாக, விதைத்தலாக மாறிவிட்டது. காரணம், இந்த 2 விதமான மரணத்தை தான் மனுஷன் சந்திக்க முடியும். நம்ம எந்த மரணத்தை சந்திக்க போறோம்னு உள்ளதை இப்ப டிசைட் பண்ணணும். அல்லேலூயா. மரணத்தின் தருவாயில உனக்கு ஆப்ஷன் வைக்கப்படாது. மகனே, என்ன மரணம் வேணும்? இந்த மரணம் வேணா சிலுவை வழியாவா, அந்த மரணம் வேறனா உலகத்தின் வழியாவா, அப்படிலாம் அன்னைக்கு சொல்ல மாட்டாரு. இன்னைக்கு வச்சிருக்கிறார். உனக்கு உலகம் வேண்டுமா, இயேசு வேண்டுமா? நீ ஒரே நேரத்தில் இயேசு தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஒன்றை விட்டு விட்டு ஒன்றை பின்பற்று. 2 படகுல கால் வச்சு என்ன செய்ய முடியாது? யாத்திரை பண்ண முடியாது. ரொம்ப தெளிவா பைபிள் நமக்கு இதெல்லாம் சொல்லி தருகிறது. இன்றைக்கு நமக்கு நல்ல பலன் இருக்கு, சுகம் இருக்கு, அறிவு இருக்கு, தீர்மானிக்கிற சக்தி இருக்கு. இன்னைக்கு எனக்கு ஒரு மரணம்னு ஒண்ணு என்னைக்கா வரத்தான் போகுது. அன்னைக்கு அது பாவமற்ற மரணமாய், நம்பிக்கையுள்ள மரணமாய், கர்த்தர் கையில போய் சேரக்கூடிய மரணமாய் இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கு இன்றைக்கே நான் இயேசுவாகிய வாசல் வழியாய் பிரவேசிக்கிறேன். அல்லேலூயா. மனிதனே, உன் வாழ்க்கை அநித்தியமானது. யாருக்கு முடிவு எப்பொழுது இருக்கிறது என்று நம்மால் கணிக்க முடியாது. மரணம், இயேசுவின் வருகை, ரெண்டுமே நேரம் சொல்லிட்டு வராது. அது சஸ்பென்ஸாக வைக்கப்பட்டிருக்கிற 2 விஷயம். இந்த 2ல ஒன்று தான் நம்ம வாழ்க்கையை சந்திக்க போகிறது. அப்போ இந்த மரணம் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் இயேசுவுக்குள் வந்துட்டோம்னா அப்புறம் மரணத்தை பற்றி பயமே இல்லை. அல்லேலூயா. நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டதென்றால் மரணத்தை பற்றி பயமே இல்லை. திரும்பவும் சொல்லும்படி எனக்கு ஒரு ஏவுதல் வருகிறது. நீ பாவ மன்னிப்பை பெறாமல் நீ எத்தனை மணி நேரம் ஜெபித்தாலும் பரலோகம் கிடைக்காது. ஆத்துமாக்களை ரட்சியும் என்று கதறி கதறி ஜெபிக்கலாம், ஜெபித்து பழகி இருக்கலாம். ஜெபம் நல்லது, அது அநேகரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும். ஆனா உன் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? நீ இயேசுவை அழைத்திருக்கிறாயா? நீ இயேசுவோடு பேசி இருக்கிறாயா? இயேசுவுக்கு உன் வாழ்வை ஒப்பு கொடுத்தாயா? இயேசுவின் இரத்தத்தால் உன் ஆத்துமா கழுவப்பட்டதா? ஹல்லேலூயா. வாழ்க்கை எதற்கு நோக்கி போய் கொண்டிருக்கிறது? ஒரு வேதனை உள்ள மரணத்தை சந்திக்கவா அல்லது சமாதானம் உள்ள முடிவை சந்திக்கவா? அல்லேலூயா. இந்த மரண வாசல் அது எல்லாருக்கும் இருக்கிறது. அந்த மரண வாசலை நாம் சந்தித்தே ஆகணும், பிரவேசித்தே ஆகணும். ஆனால் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் இன்றைக்கு இயேசுவாகிய வாசலுக்குள்ள வந்துட்டோம்னா இந்த மரணம் நம்மை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் சிம்பிள் சீக்ரெட் என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் வாருங்கள், கிறிஸ்துவுக்குள் வாழுங்கள். அப்ப கிறிஸ்துவுக்குள் மரிக்கலாம் இல்லையா? கிறிஸ்துவுக்குள் வாருங்கள், கிறிஸ்துவுக்குள் வாழுங்கள். இதுதான் சிம்பிள் சீக்ரெட். அமெரிக்க தேசத்திலே நயாகரா நீர்வீழ்ச்சி இருக்கிறது, நயாகரா ஃபால்ஸ். அங்க ஒரு அம்மா ஒரு சாதனை படைத்தார்களாம். ஒரு பெரிய பலூனுக்குள்ள உட்கார்ந்துட்டு அந்த நயாகரா ஃபால்ஸ்ல அப்படியே விழுந்து சேதம் இல்லாமல் வந்தார்களாம். அது பெரிய ஒரு சாதனை. அப்போ இந்த அம்மா அந்த நயாகரா ஃபால்ஸ்ல அவ்வளவு தூரம் விழுந்து எப்படி சேதம் இல்லாம வந்துட்டாங்கன்னா அவங்க எதுக்குள்ள இருந்தாங்க? பலூனுக்குள்ள. இந்த நயாகரா ஃபால்ஸ் தான் மரணம் திடீர்னு சந்திக்கிறது. ஆனா இந்த அம்மா அதுக்காக அந்த ரிவர் அங்கிருந்து ஓடி வரும் பொழுதே அங்கேயே அந்த பலூனுக்குள்ளே உட்கார்ந்து அந்த ரிவர்ல அப்படி மிதந்து வந்து பொட்டுன்னு இங்கே விழுந்து அடுத்தது இந்த ரிவர்ல என்ன செய்தாக? மிதந்து வந்தாங்க அந்த பலூனுக்குள்ளே. இதே மாதிரி இம்மையின் வாழ்க்கையில் கிறிஸ்துவாகிய பலூனுக்குள்ள நீ இருந்தீன்னா திடீர்னு அந்த மரணம் என்கிற நீர்வீழ்ச்சி வந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளேயே தான் நம்ம இருப்போம். ஒரு சேதம் வராது. அடுத்தது நித்தியத்திலையும் கிறிஸ்துவுக்குள்ளே டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. இந்த நித்தியம் என்பது அதுல என்ன நடக்கும்னே நம்மில் பலருக்கு சரியா தெரியாது. தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் ஓகே, கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம்னா we are safe. அல்லேலூயா.
நமக்கு ஆண்டவர் அழகா நடத்துவார். அதனால இந்த கிறிஸ்துவுக்குள் வருவது என்பதும் கிறிஸ்துவுக்குள் தொடர்ந்து நிலைத்திருப்பது அல்லது கிறிஸ்துவுக்குள் வாழ்வது என்பதும் நம் வாழ்வில் மிக மிக முக்கியம். ஆமென். டெய்லி இதுக்கு டைம் எடுங்க, பிரேயருக்கு டைம் எடுங்க, பைபிள் ரீடிங்க்கு டைம் எடுங்க, ஃபேமிலியா ஜெபம் பண்ண டைம் எடுங்க. அந்த பைபிள் என்ன சொல்லுது அந்த வசனத்தின்படி வாழ நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. பாஸ்டர் மூலம் பரிசுத்த ஆவியானவர் என்ன பேசுறாரு அதை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிய உங்களை ஒப்பு கொடுங்கள். இதுதான் கிறிஸ்துவுக்குள் வாழ்வது. பைபிள் தெளிவா சொல்லுது, நீ ரட்சிக்கப்படணும், நீ முழுகி ஞானஸ்நானம் பெற வேண்டும், பரிசுத்த ஆவியை பெற வேண்டும், வேறுபட்டு பரிசுத்தமா வாழணும், ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற சபையில் ஐக்கியப்பட்டு அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபத்திலும் உறுதியாக என்ன செய்ய வேண்டும்? தரித்திருக்கணும். இதுதான் கிறிஸ்துவுக்குள் ஆக்குகிறது. ஆமென். கிறிஸ்துவுக்குள் ஆக்குறதே இதுதான். இதை விட்டுட்டு வேற எல்லா உபதேசமும் பேசிட்டு எல்லாம் செஞ்சிட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. முதல்ல இது. இப்போ பவுல், பேதுரு இவங்க எல்லாம், பிலிப்பு என்கிற சுவிசேஷகன், அவங்களுக்கு ஊழியத்தில் எந்த சான்ஸ் கிடைச்சாலும் ஃபர்ஸ்ட்ல அவங்க பேசுற, நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றீங்களா, நீங்க ஞானஸ்நானம் எடுத்தீங்களா, எந்த ஞானஸ்நானம் எடுத்தீங்க? பவுல் கேட்கிறாரு பாருங்க, எந்த ஞானஸ்நானம் எடுத்தீங்க? உடனே லீட் பண்றாங்க. அந்த ஞானஸ்நானத்துக்கு பற்றி உபதேசம் சொல்லி கொடுத்து அதுக்குள்ள நடத்துறாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றதுக்கு நடத்துறாங்க. அப்போ அப்போஸ்தலர்களுடைய முதல் வேலை, எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த பட்டணத்துக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் கேள்வியே தான் கேட்கிறாங்க. எங்களுக்கு ஒரு வயசான பாஸ்டர் இருந்தார், எந்த ரோட்ல யாரை பார்த்தாலும் கையை குலுக்கிட்டு சொல்லுவார், மானசாந்திரியப்பட்டோ மானசாந்திரியப்பட்டோ. இதான் ஃபர்ஸ்ட் கேட்பாரு. மானசாந்திரியப்பட்டோன்னா மனம் திரும்பிட்டியா? உண்மையில அதுதானே நம்ம வேலையே, அதுதானே பாஸ்டர் மாதிரி எங்க வேலையே தான். உங்க ஆத்மாவுக்கு செய்யற வேலை தானே. நம்ம ஆனால் பொதுவாக நல்லா இருக்கீங்களா இப்படி கேட்டு பழகிட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் டைரக்டாவே கேட்பாரு, மனம் திரும்புனியா? ஆமா. அப்போ பாருங்க, இந்த மனம் திரும்புதல் அதான் ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, இது ரொம்ப முக்கியம். அடுத்தது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர் கையிலே தண்ணீரில் முழுகி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும். இது வேதம் சொல்லுகிற சத்தியம். அல்லேலூயா. இதுதான் இயேசுவோடு நம்ம செய்யக்கூடிய நல்மனசாட்சியின் உடன்படிக்கைன்னு சொல்லுது பைபிள். 1 பேதுரு 3:21 சொல்லி இருக்கு. அதான் ஒப்பந்தம், இயேசுவுக்கும் எனக்கும் பர்சனல் ஒப்பந்தம். நான் கடைசி வரை உமக்காக வாழ்வேன், அவர் சொல்லார் நான் கடைசி வரை உன்னை காப்பேன். இந்த ஒப்பந்தம் தான் ஞானஸ்நானம். அதை நம்ம எடுக்கணும், அப்பதான் நித்திய வாசலுக்குள்ள போக முடியும். அல்லேலூயா. இயேசு கூட அவர் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா யோவான் ஸ்நானன்ட்ட வந்து ஞானஸ்நானத்துக்கு லைன்ல நிக்கிறார். அவன் சொல்லுவான், ஐயா நான் எப்படி உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறது? அவர் சொல்லார், இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அப்ப அது தேவனுடைய நீதி, தேவனுடைய சட்டம். பேப்டிசம் என்பது அது தேவனுடைய நீதி. அதனால இதெல்லாம் தான் என்ட்ரி நமக்கு உள்ள வர்றது. இன்னைக்கு இதை விட்டுட்டு வேற நிறைய பிரசங்கங்கள் நடக்குது. எல்லா பிரசங்கமும் நல்லது தான் நமக்கு, பட்டு அடிப்படை என்னது? ஆமா, இதுக்குள்ள வந்துட்டு மற்ற பிரசங்கம்லாம் கேட்டோம்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல் நமக்கு. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்குள்ளே வர வேண்டும். இப்படி வந்துட்டா நாம் கிறிஸ்துவுக்குள் வந்து விடுகிறோம். கிறிஸ்துவுக்குள் எந்த நீர்வீழ்ச்சினாலும் எந்த விதமான மரணம் என்றாலும் பயமே இல்லை. கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்கிறோம், நித்தியம் வரைக்கும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். அல்லேலூயா. எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ளே இருப்போம். இந்த அனுபவத்துல வரணும். இன்னைக்கு உங்க வாழ்க்கை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? எங்கே நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? அல்லேலூயா. ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்ந்திடாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும்
மலராய் வாழ்கிறாய். ஓ மனிதனே, மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கு நீ திரும்புவாய். மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கு நீ திரும்புவாய். மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே ஓடுவாய்? மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறியாயோ? ஓ மனிதனே. ஹல்லேலூயா. நல்ல பாட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் உணர வேண்டும் நாம் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆமென். மரணம் ஒரு நாள் சந்திக்குமே, அதுக்கு ஆயத்தமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அல்லேலூயா. சரி, மூன்றாவதாக ஒரு வாசலை குறித்து பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த வாசலை கண்டேன். முன்னே கால சத்தம் போல என்னுடன் பேசின நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. அல்லேலூயா. இங்கே யோவான் கண்ட காட்சியிலே பரலோகத்தில் ஒரு வாசல் திறந்திருக்கிறது. அந்த வாசல் திறந்திருப்பதோடு அவனுக்கு ஒரு பெரிய சத்தம் கேட்கிறது, இங்கே ஏறி வா. அல்லேலூயா. 2 அர்த்தங்களை உடையதாக இந்த வார்த்தை இருக்கிறது. ஒன்று, யோவானுக்கு தொடர்ந்து பல காட்சிகளை, பரலோக காட்சிகளை காண்பிப்பதற்காக, நீ ஆவியில் இங்கே ஏறி வா, உனக்கு இன்னும் பெரிய பெரிய காரியங்களை காண்பிக்க போகிறேன் என்ற ஒரு அழைப்பு, நீ இங்கே ஏறி வா. அல்லேலூயா. 2வது அர்த்தம் என்னவென்றால், இந்த 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து இந்த வார்த்தையை தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள், தேவ மக்கள் இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுவோடு சேர்க்கப்பட்டு பரலோகத்திலே பிதாவுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த சம்பவங்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 4-5 அதிகாரங்கள்ல காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதுக்கு ஒரு ஸ்டார்டிங்கா இந்த 1ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிறது, இங்கே ஏறி வா. அல்லேலூயா. பரலோகத்தில் ஒரு வாசல் திறந்திருக்கிறது. அப்ப இந்த வாசல், இதுவும் ஒரு நித்திய வாசல். இந்த வாசல் எதை காட்டுகிறது என்றால், இயேசுவின் ரகசிய வருகை, பரிசுத்தவான்கள் எடுத்துக் கொள்ளப்படுவது, ராப்சர் ஆஃப் சயின்ஸை காட்டுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ மரணம் என்கிற ஒரு வாசல், அந்த வாசலுக்குள்ள கொஞ்சம் பேர் போயிடுறாங்க. அவங்க பரதீசிலே காத்திருக்கிறார்கள். அதே வேளையில் தொடர்ந்து உயிரோடு வாழ்கிறவர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த பரதீசில் இருக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் மரித்த கூட்டம். இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கூட்டம். இந்த 2 கூட்டத்தையும் ஆகாயத்தில் ஒன்றாய் சேர்ப்பதற்கு இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து ஆகாயத்துக்கு இறங்கி வருவார். அல்லேலூயா. அதுதான் அந்த ரகசிய வருகை என்று நாம் சொல்வது. அதுதான் the rapture of science, எடுத்துக்கொள்ளப்படுதல். இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல்ங்கிற வார்த்தை தான் பைபிள்ல இருக்கு, ரகசியம் என்ற வார்த்தை இல்லை. ஆனா நம்ம அதோடைய அர்த்தத்தை வச்சு அப்படி சொல்றோம். அப்ப இயேசு பூமிக்கு வரமாட்டார். ஃபர்ஸ்ட்ல எங்க வருவாரு? பரலோகத்திலிருந்து இறங்கி ஆகாயத்தில் வெளிப்படுவார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 ரொம்ப கிளியரா சொல்லி இருக்கிறது. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் அன்பானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகை.
அவர் பூமிக்கு வரமாட்டார், அதனால எல்லாருக்கும் அது தெரியாது. அவர் ஆகாயத்தில் வருவார். ஆனால் ஒரு இமைப்பொழுதிலே அந்த பரதீசில் இருக்கிறவர்கள், அவருடைய சரீரங்கள் பூமியில் இருக்கும், அது உயிர் தெழும்பி அவர்கள் இயேசுவோடு சேர்க்கப்படுவார்கள். ஒரு இமைப்பொழுதிலே அப்பொழுது உயிரோடு இருக்கிற கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ மக்கள் நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம், இயேசுவோடு சேர்க்கப்படுவோம். நம்ம இயேசு பிதாவிடத்தில் கூட்டி செல்லுவார். 7 ஆண்டுகள் பிதாவுக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து என்று ஓமை வடிவில் சொல்லப்பட்ட அந்த 7 ஆண்டுகள் நிகழ்ச்சி பரலோகத்தில் நடக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த பரலோகத்தில் திறந்த வாசல். அல்லேலூயா. இது நித்தியத்தின் அடுத்த கட்டத்தை காட்டுகிறது. இயேசு ஆகாயத்தில் வந்து தம்முடையவர்களை சேர்த்து கொள்ளுகிற கட்டத்தை காட்டுகிறது. அதில் இந்த 7 ஆண்டுகள் பல விஷயங்கள் நடக்கும் என்று பைபிள் சொல்லுகிறது. ஒன்று, இயேசுவை பிதாவானவர் கனப்படுத்துவார். ஏன்னா அவர் தானே இந்த கூட்டத்தை அங்கே கொண்டு சேர்த்திருக்கிறார். சிலுவையில் மரித்து அந்த இரத்தத்தினால உண்டான ஆத்துமாக்கள் தான் இந்த பெரிய மணவாட்டி கூட்டம். அல்லேலூயா. இதை பத்திரமா எடுத்து எங்க கொண்டு போயிட்டார். இப்போ பிதாவுக்கு முன்பாக கொண்டு சேர்த்துட்டார். எவ்வளவு பெரிய சக்சஸ்! பிதாவின் உள்ளம் எவ்வளவு மகிழும். அப்போ பிதாவானவர் இயேசுவை கனப்படுத்துவார். அதை டீட்டெயிலா படிக்கணும்னா தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள்ல இருக்கு, இயேசுவை எப்படி பிதாவினிடத்தில் கொண்டு வருவார்கள் என்று. அதே மாதிரி வெளிப்படுத்தல் 4-5 அதிகாரங்களிலும் இதை படிக்கிறோம். அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியானவர் பிதாவின் சிங்காசனத்துக்கு நேராய் கொண்டு வரப்பட்டார் என்பதையும் பார்க்கிறோம். ஸோ இயேசுவை பிதாவானவர் கனப்படுத்துகிற ஒரு சம்பவம் இந்த நாமெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டவன இந்த 7 ஆண்டுகளில் ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடியது. அடுத்ததாக வெளிப்படுத்தல் 4-5 அதிகாரங்கள்ல இருக்கிறது. பிதாவானுடைய கையிலே ஒரு முத்திரிக்கப்பட்ட புஸ்தகம் இருக்கிறது. அதை ஆட்டுக்குட்டியானவராய் இயேசு அவர் கையிலிருந்து வாங்குவார். வாங்கி ஒவ்வொரு முத்திரைகளாய் உடைப்பார். அல்லேலூயா. அவர் ஒவ்வொரு முத்திரை அங்க உடைக்க இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதியிருக்கிற சம்பவங்கள் அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. சிலர் போதிக்கிறார்கள் இப்பவுமே அது நடந்துகிட்டு இருக்குன்னு. இப்பவுமே எல்லாம் நடக்குது ஒரு பக்கம். ஆனா பைபிள்ல எழுதியிருக்கிற கரெக்டான அது நடக்கணும்னா இயேசு அந்த புக்கை வாங்கி அந்த சீல்ஸை என்ன செய்யணும்? உடைக்கணும். உடைக்க தான் பைபிள்ல அதை பற்றி எழுதியிருக்கிற ஒவ்வொன்றும் பூமியில நிறைவேறும். அந்த கிறிஸ்து எழும்புவான், அவன் ஆட்சி பண்ணுவான். கடைசியில் அவன் ஆட்சி எப்படி முடியும் என்கிறது வரைக்கும் அந்த 7 முத்திரைகளை உடைச்சி, அப்புறம் கடைசி முத்திரை உடைச்சோன்னு அப்புறம் 7 எக்காலங்கள் ஊதப்படும். அந்த 7வது எக்காலம் ஊதின உடனே 7 கோபகலசங்கள் ஊற்றப்படும். அந்த 7 கோபகலசங்களும் ஊற்றி முடிக்கணும். 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கோபகலசம், இவ்வளவும் நிறைவேறும் பொழுது அந்த 7 வருஷம் நிறைவேறும். அல்லேலூயா. அப்போ பூமியிலே அந்தி கிறிஸ்து எழும்பி அந்த 3 வருஷங்கள் ஆளுகை செய்வான். நாமோ அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு உட்படாமல் அதற்கு முன்னதாகவே நாம் ப்ரீ ட்ரிபுலேஷன் ராப்சர் நாம எடுத்துக்கொள்ளப்பட்டு நாம் பரலோகத்தில் தேவனோடு கூட மகிழ்ச்சியாய் இருப்போம். அல்லேலூயா. ஆனால் சரியான ஆயத்தம் இல்லாமல் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தாலும் சரியான ஆயத்தங்கள் இல்லாமல் பாவத்துக்கு இடம் கொடுக்கிறது, அங்க ஒரு கை இங்க ஒரு கை, உலகமும் வேணும் இயேசுவும் வேணும், இப்படியெல்லாம் ஓடுறதெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படாது. அல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி ஆட்கள் எங்க போகும்? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு போகும். பயங்கர உபத்திரவங்கள் உண்டாகும். சரி, இப்படி இந்த 7 ஆண்டுகள் இது நடக்கும். பாருங்க, நம்மளுக்கு மேல அங்க வரும்போது இயேசுவை பிதா கனப்படுத்துவார், இயேசு முத்திரைகளை உடைப்பார். அது மட்டும் இல்ல, அவர் மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே 32ஆம் வசனத்துல சொன்னது மாதிரி, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக என்ன செய்வேன். இதெல்லாம் அப்பதான் செய்வார். அந்த 7 ஆண்டுகள் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துன்னா இதுதான் ஃபங்க்ஷன்ஸ், ப்ரோக்ராம் இதுதான். நம்ம இங்க நடத்துறதெல்லாம் ஒரு ப்ரோக்ராம் இங்க எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. இதே மாதிரி கர்த்தர் நமக்கு பைபிள்ல ப்ரோக்ராம் போட்டு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அங்க வந்து இயேசுவை பிதா கனப்படுத்துவதும் இயேசு முத்திரைகளை உடைப்பதும், அடுத்ததாக நம் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்து, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா ஒவ்வொருவரையும் அறிக்கை பண்ணுவேன்னு சொன்னார், அப்படியே செய்வார். ஆமென். அதனால நம்ம ஒரு காரியத்தில் இன்றைக்கு கூட நன்றி சொன்னதுல யார் பேரா விட்டுருச்சா? நீங்கள் பாக்கியவான்கள்.
ஏன்னா உங்களுக்கு அங்க பலன் மிகுதியா இருக்குது. செய்தவங்களுக்கு நன்றி சொன்னவங்களுக்கும் அங்க பலன் இருக்கு. கொஞ்சம் இங்க கொடுத்துட்டாங்க, பாக்கியெல்லாம் அங்க இருக்கும். ஆனா மறந்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம், நிறைவா அங்க கிடைக்கும். அவர் பலன் அளிக்காம இருக்கவே மாட்டார். நீதியுள்ள தெய்வம். ஆமென். நீ செய்த நற்கிரியைகளை மறந்து போவதற்கு அவர் அநீதர் அல்லவே. அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்து, அதை வச்சுதான் ஒரு பாட்டு பாடுவோம். பரிசுத்தர் பவனியிலே, பரிசுத்தர் பவனியிலே, நாதா நான் ஓரங்கத்தீனனாக காண வாஞ்சிக்கிறேனே. நாதா நான் ஓரங்கத்தீனனாக காண வாஞ்சிக்கிறேனே. When the saints go marching by, when the saints go marching by, Lord, I wanna be among the number. When the saints go marching by, Lord, I wanna be among the number. When the saints go marching by. Hallelujah. பரிசுத்தர் பவனின்னு இப்படி ஒரு பாட்டு வந்தது இதை வச்சுதான். நம்ம ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி அழைத்து கனப்படுத்துவார். அல்லேலூயா. அவர் சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் அதெல்லாம் அங்க வச்சுதான் தருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்புறம் பெரிய விருந்து. எத்தனை வருஷம் விருந்து? 7 years. பழைய காலத்துல நம்ம ஊர் பக்கம் எல்லாம் கல்யாணம் நடத்தினா 7 கழிப்புன்னு ஒன்று சொல்லுவாங்க, தெரியுமா? இப்ப 7 மணி நேரம் கூட காத்திருக்க மாட்டாரு. அன்னைக்கு எல்லாம் விருந்துக்கார சொந்தக்காரெல்லாம் முதல்ல வந்துருவாங்க. முறுக்கு சுத்தணுமா, அச்சு முறுக்கு செய்யணுமா, எங்க ஊர் பாசையை சொல்றேன், முந்திரி கொத்து செய்யணுமா, வேற என்னெல்லாம் செய்யணும், பெட்டி பெட்டியா கடவமாய் எல்லாம் செஞ்சு வச்சு, அப்புறம் 7 நாள் அதெல்லாம் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சு, அப்புறம் பெட்டி பெட்டியா வீட்டுக்கும் எடுத்துட்டு 7 கழிப்புன்னு ஒன்று நடத்தி தான் விடுவார்கள். 7 days மேரேஜ் ஃபங்க்ஷன். அல்லேலூயா. அந்த 16ஆம் கலாச்சாரத்திலையும் அது இருந்திருக்கு. லாபான் சொல்லுவான், டேய் சத்தம் போடாம முதல்ல லேயாளுடைய 7 நாளை நிறைவேற்றடா அப்படின்வான் யாக்கோவுக்கு. அங்கேயும் ஒரு 7 days ஒரு 7 கழிப்பு இருக்குது. நமக்கு எத்தனை கழிப்பு? பாயிண்ட் விட்டுட்டீங்களே. 7 years. அல்லேலூயா. ஏன் இப்படி? ஏன்னா அவர் ஆட்டுக்குட்டியானவர், நம்முடைய மணவாளன், நாமெல்லாம் சேர்ந்து அவருடைய மணவாட்டி. அதுக்கு அர்த்தம் என்ன? நாமெல்லாம் அவரோட சேர்க்கப்படுவோம், வேற ஒன்றும் இல்லை. அவர் ஒருத்தரையும் கல்யாணம் பண்ண மாட்டார், அவர் கடைசி வரை சாதுதான். அல்லேலூயா. நம்மளையும் ஒருத்தரையும் அப்படி ப்ரிஃபர் பண்ணி அல்ல, எல்லாருக்கும் சேர்ந்த பேர் தான் என்னது? மணவாட்டி. சபை. சபை இயேசுவோட என்ன பண்ணோம்? சேர்க்கப்படும். அதுக்கு விருந்து கொண்டாட்டம் 7 வருஷம். அல்லேலூயா. என்ன மகிழ்ச்சி பாருங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய பாக்கியத்தை இயேசு நமக்கு தரப்போறார். அதுக்கு தான் பரலோக வாசல் என்கிற அந்த நித்திய வாசல் அன்றைக்கு திறக்கும். அது சீக்கிரமா திறக்க போகுது. அவர் வாசல் அருகே வந்து விட்டார் என்று பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பியே எழும்பிடுவார். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பியே எழும்பிடுவார். மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் பறந்தே போவாரே. மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் பாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் பாராரே. அல்லேலூயா. பரலோக வாசல் திறக்கும். அப்புறம் பாருங்க, 7 ஆண்டுகள் முடிஞ்ச உடனே வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 19:11. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் என்னப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். கீழே வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். 7 வருஷம் முடிஞ்ச உடனே
இப்போ பரலோக வாசல் மட்டுமல்ல, பரலோகமே என்ன செய்யுமா? திறக்குமா? இயேசு வெள்ளை குதிரையின் மேல் ஏறி பூமிக்கு இறங்கி வருவாராம். நாமும் அவரோடு கூட வருவோம். அல்லேலூயா. இப்போ பரலோகம் அடுத்த நித்திய வாசல் எங்க திறக்குது? 7 வருஷம் நம்மள ஆண்டவர் அங்க கொண்டு வச்சு மகிழ்ச்சி ஆக்கிட்டு கீழே உபத்திரவம் அது முடிகிற கட்டத்திலே இயேசுவும் நாமுமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளுமாக இதே பூமிக்கு திரும்ப வருவோம். அல்லேலூயா. சகரியா 14:4 சொல்லுகிறது, அன்றைக்கு ஒலிவ மலையின் மேல் இயேசுவின் பாதங்கள் வந்து நிற்கும். இயேசு ஒலிவ மலையில் இறங்குவார், நாமும் அவரோடு கூட வருவோம். ஏன்னா எடுத்துக்கொள்ளப்பட்டது முதல் என்றென்றைக்கும் அவரோடு இருப்போம்னு சொல்லி இருக்கு. ஆமென். ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்லும் இயேசுவோட நம்ம இருப்போம். ஏன்னா மணவாட்டி இல்லை, மனைவியாகிய மணவாட்டி. 7 வருஷம் கழிஞ்சிட்டுனா அப்புறம் யாரு தான்? இனி மணவாட்டி இல்லை, யாராச்சு? மனைவியாகிய மணவாட்டின்னு வேற பைபிள் சொல்லுது. அப்போ நாம சேர்ந்து வருவோம். வரும் பொழுது அர்மகதோன் என்கிற இடத்தில், எருசலேமுக்கு பக்கத்தில் அர்மகதோன் என்கிற இடத்தில் அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் வலு சர்ப்பமாகிய சாத்தானும் 10 ராஜாக்களாகி அவனுடைய கூட்டு நாடுகளையும் கூட்டிக் கொண்டு திரளான மக்களை சேர்த்து இயேசுவை எதிர்ப்பான். அர்மகதோனிலே யுத்தம் நடக்கும். அல்லேலூயா. அந்த யுத்தத்தை இயேசு தன் வாயின் பட்டயத்தால் ஜெயமெடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாயின் பட்டயம்னா இன்னும் வாயில பட்டயத்தை கவ்வின தெய்வம்னு நினைச்சிடாதீங்க. நம்ம தெய்வத்துக்கு அந்த வேலைப்பாடே கிடையாது. வாயின் பட்டயம்னா வார்த்தை. அல்லேலூயா. அவர் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் பண்றவர். வார்த்தை சொன்னாலே போதும், விழ வேண்டியவன் விழுவான். அல்லேலூயா. சோ ஆவியின் பட்டயமாகிய வசனம் பைபிள் நமக்கு சொல்லுது. இயேசு வாயின் பட்டயத்தால் என்ன பண்ணுவாரு? அந்த அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியையும் அந்த வலுசற்பமாகிய சாத்தானையும் அந்த கூட்டத்தையும் ஜெயிப்பார். இதெல்லாம் பைபிள்ல அந்த வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து வாசித்து பார்த்தா கிளியரா இருக்கு. 19:11 வாசிக்கணும். 19:11 நான் ஸ்டார்ட் பண்ணேன். தொடர்ந்து வாசித்தா அப்படி சீக்வன்ஸா அழகா இருக்கு என்ன நடக்கும். ஆண்டவர் அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியும் பிடித்து அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளி போடுவார். சதா காலமும் அவர்கள் 2 பேரும் பாதிக்கப்படுவார்கள். ஸோ அக்கினி கடல்ல திறப்பு விழா நடத்துறது யாரு? அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும். வலு சர்ப்பம் கூட லேட்டா தான் போவான். ஆனா திறப்பு விழா நடத்துறதுக்கு யார் ரெடி? அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் ஃபர்ஸ்ட் தூக்கி போட்டுருவார். இந்த வலு சர்ப்பமாகிய சாத்தானை, பழைய பாம்பாகிய ஏவாளை ஏமாத்தி இன்றைக்கு வரைக்கும் ஏமாத்தி கொண்டிருக்கிற இந்த வலு சர்ப்பத்தை பிடிச்சு பாதாள குழியிலே 1000 வருடங்கள் சிறை வைப்பார். அல்லேலூயா. மற்றவர்கள் எல்லாரும் குதிரையிலிருந்து ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட பட்டயத்தால் என்ன செய்யப்படுவார்கள்? அழிக்கப்படுவார்கள். ரத்தம் பீரிட்டு ஓடும். அது இதுன்னு பயங்கரமா எழுதியிருக்கு. எசேக்கியேல்ல இருக்கு, தானியேல்ல இருக்கு, வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கு, இயேசு சொன்ன சுவிசேஷ புத்தகங்களின் வார்த்தைகள்ல இருக்கு. இந்த யுத்தத்தை பற்றி ஏகப்பட்ட வார்த்தைகள் பைபிள்ல இருக்கிறது. அல்லேலூயா. அவர் புறஜாதிகளிடத்தில் பழி வாங்கும் நாள் அது. அல்லேலூயா. சரி, இப்படி அர்மகதோனிலே யுத்தம் செய்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் தமது 1000 வருட அரசாட்சியை தொடங்குவார். ஒரு பலமான அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி ஆரம்பமாகும். அல்லேலூயா. அடுத்ததாக இந்த 1000 ஆண்டுகள் இயேசு ஆட்சி செய்வார். பைபிள்ல ரொம்ப கிளியரா இருக்கு. நம்ம எல்லாம் அவரோட கூட இருப்போம். அவர் எருசலேம் தான் அவருக்கு தலைநகரம். ஆமென். எங்க தலைநகரம்? எருசலேம் தான் அவருக்கு. இதெல்லாம் அந்த வரிசையில் இருக்குது. டைம் முடிய போகிறதுனால நான் டீட்டெயில்ஸுக்குள்ளே போகலை. அப்படியே அந்த 19ஆம் அதிகாரம் 11லேருந்து தொடர்ந்து வாசித்தா இது எல்லாமே இருக்குது. ஆனால் எருசலேம் அங்கே பேர் இருக்காது, பிரியமான நகரம்னு எழுதப்பட்டிருக்கும். எல்லாம் தீர்க்க தரிசன மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம பேர் அங்கே இருக்காது, பரிசுத்தவான்களின் பாளையம்னு சொல்லியிருக்கோம். அதுதான் நாம பரிசுத்தவான்களுடைய த கேம்ப் ஆஃப் த சைன்ஸ், மந்திரி மாருடைய பாளையம்னு சொல்லுவாங்கல்ல. இங்கே ரியாத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். மந்திரிமாருடைய பாளையம், ராஜாவோட சேர்ந்திருப்பார்கள். அதே மாதிரி நம்மளும் அன்னைக்கு இயேசுவோட சேர்ந்திருப்போம். ஏன்னா நம்ம இயேசுவோட சேர்ந்தா அப்புறம் இயேசு விட்டு விலகவே மாட்டோம். இயேசு ஆட்சி செய்தால் நம்மளும் கூட ஆட்சி செய்வோம். ஆட்சி செய்ய தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும்ன்றீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் பயப்படாதீங்க, அவருக்கு கூட இருந்தா போதும். அல்லேலூயா. தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இருந்தாங்க, அம்மா ஜெயலலிதா அவர்கள்.
அவங்க யாரை மந்திரிமாரா வைப்பாங்க தெரியுமா? சும்மா திடீர்னு யாரையா பிடிச்சி வைப்பாங்க, யாரையும் பிடிச்சி வைப்பாங்க. ஏன்னா அவங்க தான் எல்லாம் நடத்துறது, அவங்க சொல்லதை சொன்னா போதும். இதே மாதிரி தான் நம்ம கேஸ். ஒன்றும் பயப்படாண்டா, அவர் எல்லாம் பார்த்துக்குவார். நம்ம போய் கூட என்ன பண்ணிட்டா போதும், இருந்துட்டா போனா போனோம், வாடினா வரணும். ஏன்னா பயப்படாதீங்க. சிலருக்கு அதில் பயம் வந்துடும். அன்னைக்கு ஒருத்தையும் சொல்கிறான், வெள்ளை குதிரை மேலே ஏறி வரணுமா, குதிரையில் ஏற பயமாக இருக்கு. அடப்பாவி, அதுக்காக நீ பரலோக ராஜ்யத்தை விட்டுறாத. அந்த குதிரையெல்லாம் அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பர்களே, நாம் ஆண்டவரோடு இருப்போம். ஆண்டவர் 1000 வருஷம் அரசாட்சி செய்வார். அது முடிஞ்ச உடனே இந்த பிசாசை அவிழ்த்து விடுவார். 1000 வருஷம் சிறைச்சாலையில் பாதாள குழியில் சிறை வச்சவன என்ன பண்ணுவார்? அவிழ்த்து விடுவார். இவன் உடனே போய் 1000 வருஷம் இயேசுவின் கீழே இருந்த குரூப்புகளை தனக்கு கைக்குள்ள எடுத்துருவான். எப்படிப்பட்ட ஆளுன்னு பாருங்க. அவன் இல்லாதனால உலகத்துல பாவமே கிடையாது. 1000 வருஷம் சிங்கத்துக்கு கூட கடிக்க தெரியாதான். எல்லாத்துக்கும் இந்த மேப்படியான் தான் காரணம். பாம்புக்கு கொத்த தெரியாதான். ஏன்? பிசாசு இல்லை. பிசாசு இல்லாத குடும்பம் எவ்வளவு அழகான குடும்பம் யோசித்து பாருங்க. பிசாசு உள்ள வராத ஏதேன் தோட்டமாகிய சபை எவ்வளவு அழகா இருக்கும் யோசித்து பாருங்க. இவன் நுழைஞ்சான்னா சீரழிச்சிருவான். இயேசு ஆட்சி கீழே 1000 வருஷம் இருந்த குரூப்பு கோகு மாகோகு என்கிற மெயின் குரூப்பு, அதுகளை பிடிச்சு அப்படியே கடற்கரை மணலத்தனையாய் மக்களை திரட்டி இயேசுவுக்கு எதிராக கொண்டு வந்துருவான். கடைசி யுத்தம் எருசலேம் யுத்தம். அப்பதான் எருசலேம் யுத்தம் நடக்கும். அது பைபிள்ல இதே சீக்வன்ஸ்ல இருக்கு. கீழே பிரியமான நகரத்தை சூழ்ந்து கொண்டார்கள், பரிசுத்தவான்களுடைய பாளையத்தை சூழ்ந்து கொண்டார்கள். அப்படி எருசலேம் யுத்தம் வரும்போது பிதாவானவர் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி இந்த சேனைகளை பட்சித்து போடுவார். அல்லேலூயா. சோ 3வது யுத்தம் பரலோக அக்கினியினாலே ஜெயிக்கப்படும். ஏன் 3வது சொல்றேன்னா, முதல் யுத்தம் கல்வாரியில் இயேசு தன்னந்தனியா செய்த யுத்தம். 2வது யுத்தம் இயேசு அர்மகதோன்ல நம்மளோடு சேர்ந்து செய்ய போற யுத்தம். நம்மளையும் சேர்த்துக்கிடுவோம் என்ன, நம்மளோடு சேர்ந்து. ஆமா, ஒரு எலி சொல்லிச்சான், நானும் சிங்கவுமா அந்த மரப்பாலத்துல நடந்து வரும்போது பாலம் ஆடின ஆட்டத்தை கண்டாயா? எலியும் சிங்கவுமா. அப்படி நம்மளும் சேர்த்துக்கிடுவோம். நம்மளும் சேர்ந்து என்ன பண்ண போறோம்? அர்மகதோன் யுத்தம் ஜெயித்து, அப்போ அடுத்தது இந்த யுத்தத்திலையும் நம்ம இருப்போம். 1000 வருஷம் தாண்டி எருசலேம் யுத்தத்திலையும் இயேசுவோடு நம்ம இருப்போம். இயேசு ஜெயம் எடுப்பார். அதுக்கு பிறகு இந்த வலுசற்பமாகிய பிசாசையும் அந்த அந்திகிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் போன அதே அக்கினி கடல்ல போட்டுருவார். அல்லேலூயா. பிறகு நித்திய நியாய தீர்ப்பு. வெளிப்படுத்தல் 20:11 படிக்கிறோம். வெள்ளை சிங்காசனத்தை போட்டு உட்கார்ந்து பழைய வானம் பழைய பூமி எல்லாம் மாற்றி பாவிகளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் மரித்த அத்தனை பேரையும் உயிரோடு எழுப்பி சிறியோரையும் பெரியோரையும் கொண்டு நியாயாசனத்துக்கு முன்பாக நிறுத்தி அவர்களை நியாயம் தீர்ப்பார். ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லாத அத்தனை பேரையும் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே போடுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்புறம் கடைசியாக ஒரு வாசலை சொல்லி நான் நிறுத்துகிறேன். நம்மை இயேசுவோடு எடுத்துக்கொள்ளப்பட்டோமே, அவரோடு கூட 7 வருஷம் அங்கே பரலோகத்தில் இருந்தோமே, அவரோடு கூட 1000 வருஷம் பூமியில் இருந்தோமே, நம்ம எல்லாம் புதிய எருசலேம் என்கிற அழகான மோட்ச பட்டணத்திலே, அழியாத மோட்ச பட்டணத்திலே அவர் குடியேற்றுவிப்பார். அல்லேலூயா. அந்த புதிய எருசலேமின் வாசல்கள், அதான் 5வது நான் சொல்ல வருகிற நித்திய வாசல். அந்த வாசல்களை குறித்து வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் 12 தொடங்கி 12, 13, 21, 25 எல்லா வசனத்திலையும் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்தவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இப்ப வாசித்தது 14ஆம் வசனம். எனவே அன்பர்களே, கடைசியிலே நாம் பிரவேசிக்க போகிற நித்திய வாசல் புதிய எருசலேம் என்கிற நமக்காக தேவன் இப்பொழுதே கட்டி உண்டாக்கி கொண்டிருக்கிற அஸ்திபாரங்கள் உள்ள நகரம், நவரத்ன அஸ்திபாரங்கள் உள்ள நகரம். அந்த அழகான நகரத்திலே அந்த வாசல்களுக்குள்ளே கர்த்தர் நம்மை குடியேற்றுவித்து காலகாலம் அவரோடும் பிதாவானவரோடும் வாழ வைக்க போகிறார். அல்லேலூயா.
அதற்குத்தான் சொல்லுகிறது, இன்றைக்கு இயேசுவாகிய வாசலுக்குள் வாருங்கள், பாவ மன்னிப்பை பெறுங்கள், ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், தொடர்ந்து இந்த வேத புஸ்தகத்தின் வழியில் நடவுங்கள், பரிசுத்த ஆவி பெற்று ஆவியின் நடத்திப்போடு வாழுங்கள், கர்த்தர் வைத்த சத்திய வசனத்தின் வழி நடவுங்கள். உலகத்திலே பாவத்திலே போய் கையை போடாதீங்க, இழந்து போகாதிருங்க, விழுந்து போகாதிருங்க. ஜாக்கிரதையோடும் பயபக்தியோடும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பின்பற்றுங்கள். அப்பொழுது பரலோகம் நமக்கு சொந்தம், புதிய எருசலேம் நமக்கு சொந்தம், இயேசு என்றென்றைக்குமாக நமக்கு சொந்தம். அல்லேலூயா. கண்களை மூடி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க போகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட நாம் இன்றைக்கு ஒரு வார்த்தை இதற்கு ஆயத்தமாகத்தக்கதாக, இந்த நித்திய வாசல்களுக்குள் ஒன்றன் பின் ஒன்றாய் நான் பிரவேசிக்க வேண்டும். அதற்கு சிம்பிள் வேர்ட், நீ கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும். இயேசுவாகிய வாசலுக்குள் நீ பிரவேசிக்கணும். கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டால், எஞ்சிய வாழ்நாளை கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து விட்டால், நித்திய வாசல்கள் வழி அவர் கரம் பிடித்து உன்னை நடத்துவார், கரம் பிடித்து உன்னை நடத்துவார். ஹalleluya, praise the Lord, praise the Lord, praise the Lord. முத்திரை பெற்ற சுத்தர் எல்லாரும் வெண்ணங்கி தரித்தவராய், முத்திரை பெற்ற சுத்தர் எல்லாரும் வெண்ணங்கி தரித்தவராய், ஜெய கொடிகள் பிடித்திடுவார், மீட்பின் கீதங்கள் பாடிடுவார், ஜெய கொடிகள் பிடித்திடுவார், மீட்பின் கீதங்கள் பாடிடுவார். ஆகா என்ன பேரின்பம் அது, ஆகா என்ன பேரின்பம் அது, ஆகா என்ன பேரின்பம் அது. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் தேகம் வருகின்றாரே, ராஜாதிராஜன் தேவாதி தேவன் தேகம் வருகின்றாரே. பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவே தானே, பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவே தானே. நீதிமானை நீதி செய்வார், பலனோடு நான் வாரேன் என்றார். நீதிமானை நீதி செய்வார், பலனோடு நான் வாரேன் என்றார். ஆக இயேசுவே வாரும் ஐயா. எத்தனை பேருக்கு தைரியமா சொல்ல முடியும்? வாரும் ஐயா, ஆமென். இயேசுவே வாரும் ஐயா. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் மேகம் வருகின்றாரே. வாய் திறந்து கர்த்தரோடு பேசு. என் பாவத்தை மன்னியும். இயேசுவே, என்னை உன் சொந்த பிள்ளையாய் மாற்றும். இன்றைக்கு நீ வாய் திறந்து உள்ளம் திறந்து இயேசுவோடு பேசுகிற அந்த வார்த்தை பேசும் வாழ்வில் செயல்படுத்துவார். இந்த கூட்டத்திலிருந்து நீ புறப்பட்டு போகும் பொழுது இனி நீ பாவியாக அல்ல, இயேசுவின் இரத்தத்தால் அழுத்தப்பட்ட மகனா, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட மகனாய் நீ புறப்பட்டு போக முடியும். இயேசுவே, என் பாவங்களை மன்னியும் என்று கூப்பிடு, மன்னியும் என்று கூப்பிடு மகனே. இதுவரைக்கும் ஞானஸ்நானம் பெறவில்லையா? சகோதரா, சகோதரியே, இனி காலம் செல்லாது. இயேசு சொன்ன வார்த்தையின்படி நீ ஞானஸ்நானம் பெற வேண்டும். உன்னுடைய ஊழியக்காரர்கிட்ட போய் பேசு, பேசு. இனி காலதாமதம் பண்ணாதே. முழுகி ஞானஸ்நானம் பெறாத ஒவ்வொருவரும் இன்னைக்கு ஆண்டவரோட பேசுங்க. நான் உம்மோடு உடன்படிக்கை பண்ண ஆயத்தம் ஆண்டவரே, உம்மோடு உடன்படிக்கை பண்ண ஆயத்தம் ஆண்டவரே. என் கரப்பிடித்து நடத்தும் ஐயா. நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள போகிறேன். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இதுவரை பெறலையோ, இந்த பாடல் நடக்கும் பொழுது இயேசுவே, என்னை உமது ஆவியால் நிரப்புவனே, உள்ளம் திறந்து கேளுங்க. You will receive anointing right now. பெற்றுக்கொள்வாய். கர்த்தர் உனக்கு அதை தருவார். தருவார். விசுவாசத்தோடு கூப்பிடு மகனே, கூப்பிடு மகளே. இயேசுவே, உம் ஆவியால் என்னை நிரப்பு, உம் ஆவியால் என்னை நிரப்பு, உம் ஆவியால் என்னை நிரப்பு. சொல்லு, சொல்லு. வாய் திறந்து கூப்பிடு.
பரிசுத்த ஆவி பெற்ற தெய்வ ஜனமே, ஆவியில் நிரம்பி கர்த்தரை துதி, ஆவியில் நிரம்பி கர்த்தரை துதி. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஆமென். குற்றம் குறைகள் தவறுகள் மாறட்டும், கர்த்தருக்குள் இன்னும் மேன்மை வரட்டும். கிறிஸ்துவின் சுபாவத்தை தரித்துக்கொள், கிறிஸ்துவின் ஊழியத்திலே இணைந்து கிரியை செய். ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும், ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு ஆத்மாக்களை நிரப்பட்டும். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். எல்லா கட்டுகள் உடைக்கப்படட்டும், ஆவியில் ஆத்மாவில் இருக்கிற கட்டுகள் உடைக்கப்படட்டும், உடைக்கப்படட்டும். இயேசுவுக்காக, இயேசுவுக்காக எழும்பத்தக்கதாய் பரிசுத்த அக்கினி, பரலோக அக்கினி இறங்கட்டும். பரிசுத்த ஆவியின் அக்கினி, பரிசுத்த ஆவியின் அக்கினி எங்களை நிரப்பட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சாத்தான் தந்திரங்கள் முறியடிக்கப்படுவதாக, பிசாசின் போராட்டங்கள் முறியடிக்கப்படுவதாக, சூழ்ச்சிகள் வஞ்சகங்கள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக. glory 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 glory. அப்பா, சரீரங்கள் இருக்கிற நோய்களும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக, சரீரத்தின் பலவீனங்கள் நீங்கி போவதாக. Heal in the name of Jesus. Heal in the name of Jesus. Receive, receive, receive. பெற்றுக்கொள்ளுங்க வல்லமை, கர்த்தருடைய வல்லமை உண்மையில் இறங்குகிறதா இருக்கிறது. Receive, receive, receive. உள்ளம் திறந்து பெற்றுக்கொள், விசுவாசத்தோடு பெற்றுக்கொள். ஒரு வாய் விரிவாய் தர, நான் அதை நிரப்புவேன். Yes Lord, yes Lord. வருகை குறித்த சிந்தை, பரலோக சிந்தை, நித்திய மகிமையின் சிந்தை எங்களை நிரப்பட்ட ராஜா. உலகம் அழிந்து போகும், உலகம் ஏமாத்தி போடும், அதுக்காக நாங்க வாழ மாட்டோம். இந்த உலகத்தில் இயேசுவுக்காக வாழுவோம், இயேசுவுக்குள்ளே வாழுவோம். Yes Jesus, yes Jesus, yes Jesus. Thank you Lord. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. Hallelujah, hallelujah.